ஆனால் பார்வையாளர்கள் அவ்வளவு பிரகாசமாக எங்களுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அவ்வளவு தூரம் லைட்டிங்ஸ் இருக்காது. ஆனால் இந்த ஆண்டு கடைசி ஆசனம் வரைக்கும் வெளிச்சமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு பேச்சாளனுக்கு உத்வேகத்தை தருவதே பார்வையாளர்கள் தான். அவர்கள் நன்றாக கவனிக்கிறார்களா, ரசிக்கிறார்களா, உள்வாங்குகிறார்களா என்பது அவர்கள் வெளிச்சத்தில் இருந்தால்தான் எங்களுக்கு தெரியும். இருட்டில் இருப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஆன்மீக சொற்பொழிவே, அதற்குத்தான் இந்த முயற்சியே. மீண்டும் மீண்டும் சொற்பொழிவாளர் கேட்பவர்கள் இருட்டிலே இருந்தால் எப்படி பேசுவது? ஆனால் அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். எல்லோருடைய முகங்களும் மிக பிரகாசமாக தெரிகிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் ஏற்படும் இல்லையா? அதை குறை என்று நினைக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் அதை நிவர்த்தி செய்ய 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 இந்த நிகழ்வு மெருகேறும். உண்மைதானே நான் சொல்வது? அந்த வகையிலே மேடை பிரம்மாண்டம், பார்வையாளர்கள் வெளிச்சத்திற்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சின்ன குறை, மின்விசிறி இல்லை. அந்த மின்விசிறி இல்லாம 2 மணி நேரம் புழுக்கத்தில் உட்கார்ந்து பேசணும். மனப்புழுக்கங்களை விட்டு நாம் எல்லாரும் முதல்ல வெளியே வரணும்னா புழுக்கம் இல்லாமல் இருக்கணும், நல்ல காற்றோட்டம் இருக்கணும். ஆனாலும் அடுத்த ஆண்டு அது நிச்சயமாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதை இந்த மேடையிலே நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு முதல் நாள் மிக அருமையான பக்தி சொற்பொழிவு. திருவீரட்டான ஸ்தல மகிமை என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். பக்தி சொற்பொழிவை கேட்பதற்கு இத்தனை பேர் வருகை தந்து மிக ஆர்வமாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தேசம் இந்த நிமிடம் வரைக்கும் நன்றாக இருக்கிறது என்பதில் 2 கருத்திற்கு இடமில்லை. நல்ல பல செய்திகளை, ஆன்மீக அருட்சிந்தனைகளை செவிமடுத்து கேட்டு உள்வாங்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் பக்த கோடிகளுக்கு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது இந்த உள்ளமே பூரிப்படைகிறது. இந்த சமயத்தில் உறைந்து கிடக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் படிப்பதற்கு, அதை வெளிக்கொணர்வதற்கு இந்த ஜென்மம் போதாது. 7 ஜென்மங்கள் இருந்தாலும் தோண்ட தோண்ட சுரங்கத்திற்குள்ளே இருந்து வெளிப்படக்கூடிய தங்கத்தை போல மின்னிக் கொண்டிருக்கிறது 1000 ஆன்மீக செய்திகள். அதை உள்வாங்குவதற்கு இதை போன்ற ஒரு நிகழ்வு, ஒரு சந்தர்ப்பம் விழா குழுவால், ஆலய நிர்வாக பெருமக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை சரியான முறையில் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த மேடையிலே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த மயூரா தொலைக்காட்சியை சார்ந்த அன்பர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு நடந்த ஆனை பெருந்திருவிழா நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் ஒளிபரப்பு செய்து அதை பல பேர் பார்த்து, உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்கள் நிகழ்வு மிக அருமையாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கின்ற பொழுது, என்ன நிகழ்வு என்று கேட்டேன். ஆனி திருவிழா, நெல்லையப்பர் கோவிலில் நிகழ்ந்த ஆனி திருவிழாவில் நீங்கள் பேசிய அந்த நிகழ்வை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது கூட ஒரு மிகச் சிறந்த ஒரு அருட்பணி தான். ஏன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால், எத்தனையோ தொலைக்காட்சிகளில் பேச சென்றால் ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்வார்கள். அந்த தலைப்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அதை எடிட் செய்பவர்கள் சரியான முறையில் எடிட் செய்யலைன்னு சொன்னால் கதையினுடைய போக்கை பக்த கோடிகள் உள்வாங்க இயலாது.
நான் எல்லா தொலைக்காட்சிகளையும் சொல்லலை, அந்த அனுபவம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல நாம் எதை எடுக்கணும் எதை வைக்கணும், அந்த கண்டினியூட்டி ஒரு நாளும் போயிடக்கூடாது. போயிட்டா கதையினுடைய போக்கு புரியாமலே போயிடும். அதை போல சில வேளைகளில் பேசுகின்ற பொழுது ஏதாவது கதாபாத்திரங்களை சொல்லுகின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு டங் ஸ்லிப், நான் பிறண்டு அந்த கதாபாத்திரம் ஒருவேளை வேறு பேராக கூட உச்சரிக்கப்பட்டிருக்கலாம். பேசுகின்ற போக்கிலே நமக்கு அது ஞாபகம் இருக்காது. ஆனால் சில தொலைக்காட்சி அன்பர்கள் அதை கூட கவனமாக பார்த்து தொடர்பு கொண்டு அதை நான் பார்க்கின்ற பொழுது அதில் இந்த தவறு இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை உடனடியாக எழுதி அனுப்புங்கள், அந்த சொற்பொழிவுக்கு கீழே திருத்தம் என்று நாங்கள் போட்டு அதை சொல்லிவிடுகிறோம் மக்கள் மத்தியில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொறுப்பில் சிறந்த தொலைக்காட்சி அன்பர்கள் இருக்கிறார்கள். அதில் முதன்மையானது இந்த நெல்லையை சார்ந்த மயூரா என்கின்ற அற்புதமான தொலைக்காட்சி அன்பர்கள். இன்னொன்று அந்த பிக்சரைசேஷன் வீடியோ பண்ணது ரொம்ப தெளிவு. ஆக இதையும் ரொம்ப அழகாக அப்டேட் பண்ணி எல்லாருக்கும் பயனுள்ளதாக அவர்கள் மாற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், இது ரொம்ப அரிதான ஒரு தலைப்பு. அதை இந்த நெல்லையப்பர் ஆலயத்திற்குள்ளே பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். திருவீரட்டான ஸ்தல மகிமை என்று ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இறைவன் சிவன் திருவிளையாடலுக்குரியவன். அவன் செய்யக்கூடிய திருவிளையாடல்களுக்கு அளவு என்பதே இல்லை. ஆனால் எத்தனையோ திருவிளையாடல்களை சிவன் விளையாடி இருந்தாலும் இந்த திருவீரட்டான ஸ்தல மகிமை என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவனுடைய வீர விளையாட்டுக்களை எடுத்துச் சொல்கிறது. திருவிளையாடல் என்பது வேறு, வீர விளையாடல்கள் என்பது வேறு. தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்திய அற்புதமான ஸ்தலம் திருவீரட்டான ஸ்தலம். ஆணவத்தை அழிப்பதற்காக தன்னுடைய வீர விளையாட்டுக்களை இறைவன் சிவபெருமான் நிகழ்த்திய ஸ்தலம் திருவீரட்டான ஸ்தலம். இந்த உலகத்துல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆணவம், அகந்தை, செருக்கு, நான் என்கின்ற மமதை. இதெல்லாம் மனுஷனை முழுமையாக மாற்றாது. நாம எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, நாம எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு புகழ் இருந்தாலும் சரி, ஆணவம் என்று ஒன்று மனதிலே இருந்தால், அகந்தை என்று ஒன்று மனதிலே இருந்தால், இந்த கல்வியால், இந்த செல்வத்தால், இந்த புகழால், இந்த வரவேற்பால் எந்த விதமான பயனும் இல்லை. இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? பக்த கோடிகளிடமிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது என்ன? ஆணவம் இல்லாத அன்புமயமான உள்ளம். அந்த அன்புமயமான உள்ளத்திற்குள்ளே இறைவன் வந்து நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவன் வருவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அவனை வரவழைப்பதற்கு நம்முடைய நடவடிக்கைகள் தடையாக இருக்கிறது. ஆணவம் முழுமையாக அழிந்து போகணும். இந்த உலகத்தில் எத்தனை காலம் நாம் வாழப்போகிறோம் நம் கையில் இல்லை. ஆனால் எப்படி வாழப்போகிறோம் என்பது நம் கையில் உறுதியாக இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும், நேர்த்தியாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, நெறிமுறைகளோடு அன்புமயமாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை வேறு இடத்தில் இல்லை, என் உள்ளத்திற்குள்ளே இருக்கிறது. அதை நான் செய்தேன் என்று சொன்னால் இறைவன் வந்து இந்த உள்ளம் என்கின்ற ஆலயத்தில் உறைவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆணவத்தை அழித்தான் இறைவன். மருட்கருணையால் ஆணவத்தை அழித்து மருட்கருணையால் அத்துணை அடியார்களையும் ஆட்கொண்டான் என்பது ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஆனால் வீர விளையாடல்கள் புரிந்து யார் யாருடைய ஆணவத்தை இறைவன் அழித்தான், அவர்களை எப்படி வதம் செய்தான்,
வதம் செய்தவர்களை எப்படி அவனை ஆட்கொண்டான் என்பதுதான் இந்த தலைப்பு. திருவீரட்டான ஸ்தல மகிமை. அஷ்டவீரட்டான ஸ்தலங்கள் என்று சொல்கிறார்கள். அஷ்டம் என்றால் தெரியும், 8. 8 வீரட்டான ஸ்தலங்கள் இருக்கிறது. இப்ப முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்கிறது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை என்று மிக அழகாக 6 படை வீடுகளை சொல்வதைப் போல அஷ்டவீரட்டான ஸ்தலங்களை கூட 8 படை வீடுகள், சிவனுடைய 8 படை வீடுகள் என்று நாம் வழிபாடு செய்யலாம். அந்த வீரத்தை நிகழ்த்தி இறைவன் ஆணவத்தில் தோய்ந்தவனை அழிக்க மட்டுமல்ல, மீண்டும் அவர்களை ஆட்கொண்டான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த 8 வீரட்டான ஸ்தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, திருக்கண்டியூர் என்று சொல்கிறோம். முதல்ல திருக்கண்டியூர், திருக்கோவலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவிற்குடி, திருவழுவூர், திருக்குறுக்கை, திருக்கடவூர் என்று 8 ஸ்தலங்கள் சொல்லப்படுகிறது. முதல்ல திருக்கண்டியூர். திருக்கண்டியூர்ல என்ன நடந்தது? பிரம்மாவினுடைய தலையை இறைவன் கொய்தான் என்று பார்க்கிறோம். பிரம்மாவினுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக எம்பெருமான் சிவன் பிரம்மனுடைய 5 சிரங்களில் ஒன்றை அழித்தான், ஒன்றை பிடுங்கினான், ஒன்றை கொய்தான் என்று பார்க்கிறோம். பிரம்மனுடைய சிரம் கொய்த இடம் திருக்கண்டியூர். அந்தகாசுரனுடைய மார்பை பிளந்து அவனுடைய ஆணவத்தை எம்பெருமான் சிவன் அழித்த ஸ்தலம் திருக்கோவலூர் என்று பார்க்கிறோம். திரிபுரத்து அவுணர்களுடைய ஆணவத்தை அழித்து அவர்களை திருந்தச் செய்து இறைவனோடு அவர்கள் ஐக்கியமாக வேண்டும் என்கின்ற ஆசையை இறைவன் நிறைவேற்றினான். அந்த இடம்தான் திருவதிகை என்று பார்க்கிறோம். மாமனாக விளங்கிய தட்சனுடைய ஆணவத்தை அழித்த இடம் திருப்பரியலூர் என்று பார்க்கிறோம். ஜலந்தரன் என்கின்ற அசுரனுடைய ஆணவத்தை அழித்த இடம் திருவிற்குடி என்று பார்க்கிறோம். கஜமுகாசுரனுடைய ஆணவத்தை அழித்த இடம் வழுவூர் என்று பார்க்கிறோம். கஜமுகாசுரனுடைய ஆணவத்தை அழித்து அவனை நல்வழிப்படுத்திய அற்புதமான ஸ்தலமாக அதை நாம் பார்க்கிறோம். காமனுடைய எண்ணங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து காம தகனம் செய்த இடம் திருக்குறுக்கை என்று பார்க்கிறோம். யமனுடைய ஆணவத்தை அழித்த இடமாக, யமனையே சம்ஹாரம் செய்த இடமாக திருக்கடவூரை பார்க்கிறோம். இந்த 8 ஸ்தலங்களை உங்களில் யாராவது ஒருத்தர் வழிபாடு செய்திருந்தால் அவர்களை பார்த்தாலே சிவனை பார்த்தது போல. இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த 8 ஸ்தலங்களையும் நீங்கள் தரிசனம் செய்யுங்கள். ஆணவம் இல்லாம வாழணும்னு நினைக்கிறோம், அகந்தை இல்லாம வாழணும்னு நினைக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா அப்படி வாழ்றதில்லை. நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே புகுந்து நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய ஆணவத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆணவத்தை அழித்த இந்த 8 ஸ்தலங்களையும் சென்று தரிசனம் செய்யுங்கள். ஒரு பழமையான ஒரு பாடல் என்ன அழகாக சொல்கிறது பாருங்கள். பூமன் சிரம் கண்டி, பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவலூர், பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவலூர், புறம் திருவதிகை, மாமன் பரியலூர், ஜலந்தரன் விற்குடி, மா வழுவூர், காமன் குறுக்கை,
யமன் கடவுர். இந்த மேதினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடி தன் சேவகமே என்று பழைய பாடல் ஒன்று பாடுகிறார். பூமன் சிரம் கண்டி. பூமன்னா யாரு? பிரம்மா. பிரம்மாவினுடைய தலையை கொய்த இடம் கண்டி. அந்தகன் கோவலூர். அந்தகனை மார்பை சூலம் கொண்டு பிழந்த இடம் கோவலூர். புறம் அதிகை. முப்புறத்து அவுணர்களை அழித்த இடம் திருவதிகை. மாமன் பரியலூர். தட்சனுடைய தலையை கொய்த இடம் திருப்பரியலூர். மாவழுவூர். ஜலந்தரன் விற்குடி. ஜலந்தரனை வதம் செய்த இடம் திருவிற்குடி. மா என்று சொன்னால் கஜமுகாசுரன் யானை, அவனை வதம் செய்த இடம் வழுவூர். காமன் குறுக்கை. யமன் திருக்கடவூர். இந்த 8 ஸ்தலங்களையும் ஒரு பழம்பெரும் பாடல் மிக அழகாக சொல்கிறது. அதில் முதல்ல திருக்கண்டியூர். அங்க என்ன சம்பவம் நடந்தது? திருக்கண்டியூர்ல சாதாரணமான ஸ்தலம் அது அல்ல. ஐமுகங்களை கொண்டவன் பிரம்மா. சிவனை போல ஐமுகம் யாருக்கு? பிரம்மாவுக்கு. ஈஸ்வர பட்டம் சிவனுக்கும் சனீஸ்வரனுக்கும். சிவனை ஈஸ்வரன் என்று அழைக்கிறோம், சனியையும் ஈஸ்வரன் என்று அழைக்கிறோம். அந்த பெருமை அவனுக்கு. சத்போஜாதம் வாமதேவம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் என்று ஐமுகங்களை கொண்டவன் சிவன். அதை போல ஐமுகன் யாரு? பிரம்மா. ஆனா பிரம்மாவுக்கு என்ன ஒரு அகந்தையும் ஆணவமும் இருந்தது மனசுல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும், எல்லா லோகங்களும், லோகங்களில் வாழக்கூடிய உயிர்கள் அத்துணை பேரும் யாரிடம் சென்று ஒடுங்குகிறது? சிவனிடம் சென்று ஒடுங்குகிறது. எல்லோரும் யாரை முதன்மையான தெய்வமாக வணங்குகிறார்கள்? சிவனை சென்று வணங்குகிறார்கள். எல்லாரும் யாருடைய நாமத்தை நாத்தழும்பேற உச்சரிக்கிறார்கள்? சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறார்கள். அவனை போல நானும் 5 தலை வைத்திருக்கிறேன். அவனாவது அழிக்கின்றான், நான் ஆக்கமல்லவா செய்கிறேன். படைப்பு தொழிலை செய்யக்கூடிய நான் அல்லவா முதன்மையானவன். ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பார்த்து பார்த்து நான் படைக்கிறேன். நான் அல்லவா முதன்மையானவன். தேவாதி தேவர்கள், இத்தனை லோகங்களில் இருக்கக்கூடிய உயிர்கள் முதலில் வணக்கம் செலுத்த வேண்டியது எனக்கல்லவா, சிவனுக்கல்ல. ஒரு தற்பெருமை பிரம்மாவுக்கு. நான் தான் முதன்மையானவன் என்கின்ற அகந்தையும் ஆணவமும் அவன் உடல் முழுவதும் மனம் முழுவதும் சூழ்ந்து கொண்டது. இதனால் என்ன செய்தான்? தனக்கு கீழே படைப்பு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் மதிக்காமல், அவர்களை ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக படைத்தல் தொழிலை செய்தார். எந்த ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் தலைமை ஒன்று இருக்கும், கீழே நிறைய அபிஷியல்ஸ் இருப்பாங்க. நமக்கு எல்லாம் தெரியும்னு நாம சொல்லக்கூடாது. நமக்கு கீழே இருக்கக்கூடிய அபிஷியல்ஸை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். வீட்லையுமே ஒரு சின்ன காரியத்துக்கு கூட ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி கலந்து ஆலோசிச்சு பேசினா தான் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். படைத்தல் தொழிலை பிரம்மாவினுடைய கையிலே சிவன் கொடுத்தாலும் கூட அந்த பணிகளை சரிவரச் செய்வதற்கு அவனுக்கு துணையாக எத்தனையோ பேர் அவன் அருகில் இருந்தார்கள். எப்பொழுதுமே அவர்களை கேட்டு ஆலோசனை பெற்று ஒரு படைப்பை தொடங்கக்கூடிய பிரம்மா ஆணவம் தலைக்கேறிய பிறகு இவர்களை என்ன நான் கேட்பது, நான் தான் முதன்மையானவன், நான் வைப்பதுதான் சட்டம்னு நினைச்சான். யாரையும் கலந்து ஆலோசிக்கவில்லை. முடிந்தால் ஒவ்வொருவரையும் அவன் நினைத்தால் பதவி நீக்கம் செஞ்சான். பதவி நீக்கம்லாம் அப்பமே இருந்திருக்கு. பதவி நீக்கம் செய்தான் படைப்பு தொழில் உறுதுணையாக இருந்தவர்களை எல்லாம். இதனால தேவர்கள் எல்லாம் சினம் கொண்டு சிவனிடம் முறையிட்டார்களாம். சிவன் உடனடியாக பிரம்மலோகத்திற்கு ஆள் அனுப்பி கைலாயத்திற்கு வரும்படியாக பிரம்மாவை அழைக்கிறார். பிரம்மா அப்பவும் மனசுல நினைச்சாரா, என்ன நீங்க கூப்பிட்டு நான் வர்றது,
நான் தானே படைப்பு தொழிலை செய்யக்கூடிய முதன்மையானவன். வேண்டுமென்றால் நீங்கள் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வந்து பிரம்மலோகத்தில் என்னை சந்தித்து விட்டு செல்லலாம்னு நினைச்சான். சிவனுடைய அழைப்பை மதிக்கவில்லை, சிவனுடைய அழைப்பை ஏற்கவில்லை. கைலாயத்திற்கு பிரம்மா வரவில்லை. இதனால் ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் புறப்பட்டு கைலாயத்திலிருந்து பிரம்மலோகம் வரார். இப்ப அவரு அப்பொழுதும் சிவன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பிரம்மாவுக்கு இல்லை. சிவன் வருவதை பார்த்த பிறகு படைப்பு தொழிலில் மிக மும்மரமாக இருப்பது போல பிரம்மா பாவனை செய்தார். இவனை என்ன நாம வாழ்னு கேட்கிறது? ரொம்ப படைப்பு தொழிலில் மும்மரமாக இருப்பது போல வேலை செய்து கொண்டிருந்தான். இவனை பாவனை செய்கிறான் என்பது இறைவனுக்கு தெரியாதா? உலகத்துல எங்கெங்க என்ன நடக்குன்னு அத்தனையும் அத்துப்படி சிவபெருமானுக்கு. பிரம்மா செய்யக்கூடிய பாவனைக்கா? பிரம்மா என்ன பாவனை செய்கிறான் என்று தெரியாமலா இருப்பான் சிவன்? அதையும் தாண்டி பிரம்மலோகத்திற்குள்ளே நுழைந்த சிவன் சொன்னார், உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் பதவி நீக்கம் செய்கிறாய், தானே மிக உயர்ந்தவன் என்று நினைக்கிறாய், தற்பெருமையோடு நீ அலைகிறாய், என்னைத்தான் எல்லாரும் வணங்க வேண்டும், நான் தான் முதன்மையானவன் என்பதை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது இப்பொழுது உன் நடவடிக்கையிலே தெளிவாக தெரிகிறது. வந்தவனை கூட வா என்று கேட்பதற்கு உனக்கு மனமில்லை. இனி உன்னை விட்டு வைத்திருந்தால் அது சரியாகாது. இதற்கு மேல் ஆணவம் தலைக்கேறினால் உலகம் தாங்காது. ஒன்றை படைப்பவனிடமே இவ்வளவு ஆணவம் இருந்தா உன்னை நம்பி உருவான அந்த உயிரினங்களுடைய கதி என்னாகும் அப்படின்னு சிவன் நினைத்தார். எனக்கும் உனக்கும் ஐமுகம் என்று ஒப்பீடு செய்கிறாயா பிரம்மா? இப்பொழுது பார் என்று சொல்லி 5 முகங்களில் ஒன்றை பிடுங்கி எடுத்தார் சிவன் கையிலே. பிடுங்கி எடுத்து சொன்னார், உன்னுடைய தற்பெருமை, நான் தான் முதன்மையானவன் என்கின்ற உன்னுடைய ஆணவம், என்னால் தான் படைப்பு தொழில் நிகழ்கிறது என்கின்ற உன்னுடைய அகந்தை, இத்தனை அழியணும்னு சொன்னா இனிமே நீ பிரம்மலோகத்தில் இருக்க முடியாது, படைத்தல் தொழிலையும் நீ செய்ய முடியாது, படைப்பாற்றலுக்குரிய தகுதியை நீ இழந்து பூலோகத்திற்கு சென்று ஒரு சக மனிதனைப் போல நீ வாழணும். இதான் உனக்கு சாபம்னார் இறைவன். ஒரு சக மனிதனைப் போல 1000 துன்பங்களை சந்தித்து நீ வாழணும், பூலோகத்துக்கு போகணும். அப்பொழுதுதான் பிரம்மா தன்னுடைய தவறை உணர்கிறார். பூலோகத்திற்கு செல், சக மனிதர்களைப் போல நீ சங்கடத்தை அனுபவின்னு பூலோகத்துக்கு அனுப்பினார். பிரம்மா இப்ப பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்துக்கு வந்து நான் யாரு, நான் பிரம்மாவா, என் லோகம் பிரம்மலோகமா, நான் இத்தனை காலம் படைப்பு தொழில் செய்தேனா, ஒன்றுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. அதற்கு பேர் தான் மாயை என்று பேர். இதை போலவே மாயை என்றால் என்ன என்று கேள்வி கேட்ட நாரதனை பெண்ணாக்கி மாயைனா என்னன்னு புரிய வச்சாரு பெருமாள். இப்ப வந்த பிரம்மாவுக்கு நான் யாரு, நான் படைத்தல் தொழில் செய்பவனா, என் பேர் பிரம்மாவா, என் லோகம் பிரம்மலோகமா, எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. நம்மை போல சக மனிதராக அவர் இருக்கிறார். ஒரு நாள் எல்லாரும் புறப்பட்டு இத மாதிரி சிவனை வழிபாடு செய்வதற்காக ஒரு ஆலயத்திற்குள்ளே வருகிறார்கள். அந்த திரண்ட மக்கள் பின்னாடி இப்ப பிரம்மாவும் நேரா புறப்பட்டு கோயிலுக்குள்ள போறார். எல்லாரும் சிவனை வழிபட்டது போல இவரும் ஒரு சக மனிதனாக சிவனை வழிபடுகின்ற பொழுதுதான் அவருக்கு பழமை ஞாபகம் வருகிறது. நான் பிரம்மா என்றும் நான் படைத்தல் தொழில் செய்பவன் என்றும் சிவனுடைய சாபத்தால் சக மனிதனாக நான் பூலோகம் வந்தேன் என்று சிவனை ஆலயத்திற்குள் சென்று கையெடுத்த பிறகு ஞாபகம் வருகிறது. உடனே என்ன செய்தார் பிரம்மா? எந்த இடத்தை தேர்வு செய்தார் தெரியுமா பெரியோர்களே? திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்பட்டூர் என்கின்ற இடத்தை தேர்வு செய்தார். உங்கள திருப்பட்டூருக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நானும் போயிருக்கேன். அங்க யார் இருக்கா? தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மா இருக்கிறார். அந்த ஆலயம் எப்படி உருவாச்சு? பிரம்மா சிவனாலயத்திற்குள்ளே சென்று வழிபாடு செய்த பிறகு தன்னுடைய
நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகு திருப்பட்டூர் என்கின்ற அற்புதமான இடத்தை தேர்வு செய்து துவாதசலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 12 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து மிக கடுமையான சிவபூஜை செய்தார். சிவனை நிந்தித்த பிரம்மா திருப்பட்டூரிலே துவாதசலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கடுமையான சிவபூஜை செய்கிறார். தண்டனையை எவ்வளவு வேகமாக கொடுக்கிறானோ சிவன் அதைவிட வேகமாக அன்பால் ஆட்கொள்ள ஓடி வருவான். அதான் அவனுடைய நிலை. பிரம்மாவினுடைய கடுமையான தவத்தை பார்த்தவன் அம்பாளோடு பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தான். பிரம்மா அப்படியே ஆடி போனார், உள்ளமெல்லாம் உருகி போனார். அப்பா, இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறாயே, உன் தவறை நீ உணர்ந்து விட்டாய், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று இறைவன் கேட்டான். உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டார். பிரம்மா சொன்னாரு, இந்த இடத்திலே நீ நிரந்தரமாக அம்மையும் அப்பனும் இங்கே இருந்து எல்லோருக்கும் அருள்பாலிக்க வேண்டும். நீ நிரந்தரமாக இருந்து எல்லோருக்கும் அருள்பாலிக்க வேண்டும். நீ சொல்வதை நான் செய்வேன். இப்ப நீ கடுமையான தவம் செய்தாய் அல்லவா, உனக்கு நான் ஒரு வரம் தரப்போகிறேன். உன்னுடைய நிலை இழந்து, உன்னுடைய சிறப்புகளை எல்லாம் நீ இழந்து, உன்னுடைய தனித்துவத்தை எல்லாம் நீ இழந்து, சக மனிதனாக இந்த பூலோகத்தில் இத்தனை காலம் நீ சங்கடப்பட்டாயே பிரம்மா. அடுத்தவர்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்பவன் நீ. நீயே படைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு படைப்புக்கும் இதுதான் தலையெழுத்து என்று நிர்ணயம் செய்யக்கூடிய உன்னுடைய தலையெழுத்தே சொற்ப காலம் கேள்விக்குறியாக இருந்ததே. நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் தலையெழுத்தே மாறி போனது. பிரம்மலோகத்தில் பிரம்மாண்டமாக இருந்த நீ பூலோகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம், உன் சிறிது காலம் அந்த கட்டாயம் உன் தலையெழுத்து மாறியதால் ஏற்பட்டது. உன் தலையெழுத்து மாறி போனதால் அது ஏற்பட்டது. அதை போல நீ ஒவ்வொரு படைப்புகளையும் படைக்கின்ற பொழுது அவர்களுக்கு இதுதான் தலையெழுத்து என்று தீய தலையெழுத்துக்கள் அவர்கள் தலைமேல் இருக்குமே. ஆனால் இங்கு வந்து என்னையும் அம்பாளையும் வழிபடுகின்ற அதே வேளையில் உன்னையும் உறுதியாக எவன் ஒருவன் வழிபடுகிறானோ, தீமையான தலையெழுத்தை அவன் கர்மபலனுக்கு ஏற்றார் போல் அவன் தலையில் நீ எழுதியிருந்தாலும் இந்த சன்னிதானத்திலே அவன் கால் பதித்த அடுத்த கணம் அவன் தலையெழுத்தை, தீய தலையெழுத்தை மாற்றி நன்மையான தலையெழுத்தை எழுது என்று சிவன் வாக்கு கொடுத்தார். அதனாலதான் திருப்பட்டூர் போனா நம்முடைய தீமையான தலையெழுத்துக்கள் மாறி போகும் என்று பார்க்கிறோம். சாதாரணமான ஸ்தலம் அல்ல. சூரனை அழிப்பதற்காக, சூரபன்மனை அழிப்பதற்காக எம்பெருமான் முருகன் திருச்செந்தூர் நோக்கி படையெடுத்து வருகிறார். திருச்செந்தூர் நோக்கி வரக்கூடிய முருகன் முதலாக அந்த திருப்பட்டூர் ஸ்தலத்திற்கு சென்று ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து லிங்க பூஜை செய்து அங்கிருந்துதான் படைகளை திரட்டி கொண்டு திருச்செந்தூர் வந்தார் என்று சொல்கிறது நம்முடைய சமயம். படைகளை திரட்டி கொண்டு வந்த காரணத்தினால் அந்த ஊருக்கு பேர் திருப்படையூர் தான். முருகப்பெருமான் படைகளை திரட்டி கொண்டு வந்த காரணத்தினால் அந்த ஊருக்கு திருப்படையூர் என்று பெயர். காலப்போக்கில் அந்த சொல் மருவி திருப்பட்டூர் என்று மாறியது. அற்புதமான ஒரு ஸ்தலம். பிரம்மாவினுடைய தலையெழுத்தையே மாற்றிய ஸ்தலம். நம்முடைய தலையெழுத்தையும் நிச்சயமாக மோசமான தலையெழுத்தை மாற்றும். வியாழக்கிழமை அங்க ரொம்ப சிறப்பு பூஜை. வியாழக்கிழமை போனீங்கன்னா திருப்பட்டூருக்கு மண்ணு போட்டா மண்ணு விழாது. ஏன் வியாழக்கிழமை அங்க சிறப்பு பூஜைன்னு சொன்னா, குரு பகவானுக்கு அதிதேவதை யாரு? பிரம்மா. குருதோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதிதேவதையாக இருக்கக்கூடிய பிரம்மாவை குருவுக்குரிய நாளாகிய வியாழன் சென்று வழிபட்டால் இரட்டிப்பு சிறப்பு. இன்னொன்று, குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள், சதய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வருடத்தில் 2 முறையாவது திருப்பட்டூர் சென்று சிவனையும் அம்பாளையும் பிரம்மாவையும் தரிசனம் செய்தே ஆகணும்.
மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், திருவாதிரை நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், திங்கட்கிழமை பிறந்தவன். மற்றவர்கள் அவர்களுக்குரிய ஜென்ம நட்சத்திரத்தன்று பிரம்மாவை வழிபட்டால் ரொம்ப சிறப்பு. குருவினுடைய அதிதேவதையாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு பிரசாதமே மஞ்சள் நிறமான மஞ்சள் தான் பிரசாதம். நம்முடைய ஜாதகத்தை கொண்டு போய் என்ன செய்கிறோம்? சுவாமி பாதத்தில் வைக்கிறோம். அப்பா, நான் ஜனனமாகி வழிய வந்த போது எனக்கு ஒரு தலையெழுத்து, ஆனா உன் தலையெழுத்தே என் பெருமான் சிவன் மனசு வச்சு மாத்தினாரப்பா. அந்த நன்றி உணர்ச்சியோடு என் தலையெழுத்து தீமையா இருந்தா இந்த நிமிஷமே மாத்திருப்பான்னு அர்த்தம். இது கதை அல்ல பெரியோர்களே, இது கற்பனை அல்ல பெரியோர்களே. வாழ்க்கையில் மிக சிக்கலான நிலைகளிலே நான் திருப்பட்டூர் சென்றேன். இதுவரைக்கும் 3 முறை போயிருக்கேன். 3 முறை போகணும். எவ்வளவு சிரமப்பட்டாவது 3 முறை நீங்கள் போய்விடுங்கள். எதிர்பார்க்காத மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நம்பிக்கையோடு நீங்க போகணும். எந்த இடத்துக்கு போனாலும் இது நடக்குமா, ஒத்தையா ரெட்டையா போட்டுக்கிட்டு போனா எங்க போனாலும் எதுவும் நடக்காது. முழு நம்பிக்கையோடு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள் இறைவனிடம். உன்னை தேடி வந்துட்டேன், நீ தலையெழுத்த மாத்துவேன் நம்பி வந்திருக்கேன், மாத்துறதும் மாத்தாததும் உன் விருப்பம் அப்படின்னு முழுமையாக உங்களை அவனிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். மிகச்சிறந்த வியாழச்சேத்திரமாக குரு தோஷம் இருப்பவர்களுக்கு அந்த குரு தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலமாக திருப்பட்டூர் இருக்கிறது. இந்த திருப்பட்டூர் சன்னிதானம் சென்று வழிபாடு செய்து, வழிபாடு முடிந்த பிறகு யாராவது ஒருவருக்கு வயிறு நிறைய என்ன கொடுக்கணும்? அன்னதானம் கொடுக்கணும். யாருக்காவது மானத்தை மறைப்பதற்கு ஒரு சின்ன நூல் புடவையாவது வாங்கி கொடுக்கணும். வீசினகையும் வெறுங்கையுமா எங்கேயுமே போகக்கூடாது. சாதாரண ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கே ஒரு எலுமிச்சம்பழத்தோட போறோம். சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சென்று திருப்பட்டூரை வழிபாடு செய்யுங்கள். திருக்கண்டியூரில் இருக்கக்கூடிய பிரம்மா இறைவனால் சிரம் கொய்யப்பட்ட காரணத்தினால் அந்த திருக்கண்டியூரில் வீற்றிருந்து அருள்மாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவனை பிரம்மம் சிர கண்டீஸ்வரர் என்று நாம் அழைக்கிறோம். உற்சவர் அங்கே எப்படி அழைக்கப்படுகிறார்? திருக்கண்டியூரில் ஆத்மநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பிரம்மாவினுடைய தலையை கொய்து அவனுடைய ஆணவம் முழுமையாக அழிந்த உடனே இறைவன்கிட்ட கேட்டா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு உபகாரம் செய்யணும்னா, என் ஆணவம் முழுவதும் அழிந்தது, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். கேழப்பானார். கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவன் சிவன். எல்லாரும் நினைக்கிறாங்க சிவன்கிட்ட போய் ஒரு காரியம் கேட்டா ரொம்ப தாமதமாகும், அவரை போலவே நம்மளை பற்றில்லாதவனா மாற்றணும்னு நினைப்பாருன்னு நாம நினைக்கிறோம். பெருமாள்கிட்ட போனா உடனே அள்ளி அள்ளி கொடுத்துருவார். சிவன் தான் கேட்ட உடனே யோசிக்காம அள்ளி கொடுக்கிறவன் சிவன் தான் பெரியவர்கள். பெருமாள்கிட்ட ஒரு காரியத்தை கேளுங்க, சாங்ஷன் ஆகிறதுக்கு பல நாள் ஆகும். இதுக்கு அவன் தகுதியானவனா அப்படிங்கிறத முழுசா ஆய்வு செய்த பிறகுதான் பெருமாள் கொடுப்பார் உங்களுக்கு. தகுதி இல்லைன்னா யாருக்கும் எதுவும் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார். ஆனா ஆய்வே செய்யாம இவன் நல்லவனா கெட்டவனா, கெட்டவன்னு தெரிஞ்சாலும் அவனை வழிபாடு செய்து தவம் செய்தால் முதல்ல தூக்கி கொடுத்துருவான், அப்புறம் திருத்துவான். கேட்கின்ற வரங்களை கேட்டபடியே கொடுக்கக்கூடியவன் சிவன். உற்ற விடத்து உதவும் பெருமான் என்று நாம் அவனை பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த திருக்கண்டியூர் செய்தியை திருமூலர் திருமந்திரத்திலே அழகாக பாடுகிறார். 3000 பாடல்களை எழுதியவர் திருமந்திரம், 3000 பாடல்களை எழுதியவர் திருமூலர். திருமந்திரத்திலே மொத்தம் 3000 பாடல்கள். ஒரு பாடலை அவர் எழுதுவதற்கு, ஆய்வு செய்வதற்கு, விளக்கம் காண்பதற்கு திருமூலருக்கு தேவைப்படக்கூடிய காலம் 1 ஆண்டு. அப்ப 3000 ஆண்டுகள் அவர் 3000 பாடல்களை பாடியிருக்கிறார் என்றுதானே பொருள். அவர் மிக அழகாக இந்த திருக்கண்டியூரிலே
பிரம்மாவினுடைய தலையை கொய்த இடத்தை அழகாக பாடுகிறார். என்ன அழகாக பாடுகிறார் பாருங்கள். வரம் கேட்கிறான் பிரம்மா, ஒரு வரம் கேட்கிறான். அப்பா, 5 தலை எனக்கு இருந்தது, அந்த 5 தலையில் ஒன்றை நான் ஆணவத்தால் இழந்தேன். ஆனால் இந்த 5 தலைகள் இருக்கின்ற காலத்தில் எனக்கு இருந்த அற்புதமான ஐஸ்வர்யம், என் தோற்றத்தில் இருந்த பொலிவு, என்னுடைய அழகு, இந்த 5 தலைக்குள்ளே ஒழிந்திருந்த என்னுடைய அறிவு, இத்தனையும் ஒன்று சேர்ந்து இந்த 4 தலைகளுக்குள்ளே அழியாமல் இடம்பெற வேண்டும் என்று வரம் கேட்டார். 5 முகத்தில் இருந்த பொலிவும் அழகும் ஒருங்கே இந்த 4 முகங்களுக்கும் கிடைக்கணும். எங்கும் பரந்தும் இரு நில உலகம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாழுணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன்னர அங்கு அச்சுதனே உதிரம் கொண்டான் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். திருக்கண்டியூர் சம்பவத்தை. சாதாரணமானவனா சிவன்? எங்கும் பறந்தும் இரு நில உலகம் தாங்கியும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன், எங்கும் முதன்மையான வழிபாட்டுக்குரியவன். அவனை தன்னுடைய கல்வி என்கின்ற ஆணவச் செருக்கினால் பிரம்மா மதிக்காம போனானே. அதனால் தேவர்கள் எல்லாம் சினம் கொண்டு சிவபெருமானிடம் முறையிட, சிவபெருமான் அவனுடைய தலையை கொய்தார் பாருங்கள். கொய்கின்ற பொழுது வழிகின்ற இரத்தத்தை அங்கு அச்சுதன் தானே உதிரம் கொண்டான் என்று திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுகிறார். தலையை கொய்கின்ற பொழுது வழியக்கூடிய இரத்தத்தை கையில தாங்கினது யாரு? பெருமாள். அருமையாக திருமூலர் திருமந்திரத்திலே அதை தெளிவுபடுத்துகிறார். அங்கு அச்சுதன் தானே உதிரம் கொண்டான். பொங்கும் செனத்துள் யார் இருந்தா? தேவர்கள் இருந்தார்கள். அதனால என்ன செய்தார்கள்? பொங்கும் செனத்துள் அயன் தலை முன்னர அங்கு அச்சுதன் தானே உதிரம் கொண்டான் என்று திருமந்திரத்திலே தெளிவாக சொல்கிறார் என்று சொன்னார். மிக உயர்ந்த அற்புதமான ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஸ்தலம் என்று பார்க்கிறோம். 2வது திருப்பரியலூர். மாமனுடைய தலையை கொய்த இடம் எது? திருப்பரியலூர். தட்சனுடைய மகள் தாட்சாயினி. தட்சனுடைய ஆலோசனை இல்லாமல், அனுமதி இல்லாமல் விரும்பியவனிடம் தன் மனதை பறிகொடுத்தவள் தாட்சாயினி. சிவனிடம் தன்னுடைய மனதை பறிகொடுத்து தந்தை விரும்பாமல் கணவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். சிவனை விரும்பியவள், சிவனை திருமணம் செய்தவள் தட்சனுடைய ஒப்புதல் இல்லாமல். அதற்கு பிறகு தட்சனுடைய மனநிலை மாறுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தட்சன் புறப்பட்டு எங்க போறான்? கைலாயத்துக்கு போறான். கைலாயத்துக்கு போன இடத்துல வாயிற்காப்பாளர்கள் அவனை சரியாக வரவேற்கவில்லை என்கின்ற காரணத்தினால கோபம் வந்துட்டு, எப்பொழுதுமே வீட்டுக்குள்ள நம்மளை யாராவது பார்க்கறதுக்கு வெளி கேட்ல நின்று பெல் அடிக்கிறாங்கன்னு வைங்க, உடனே என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கிற வேலையாள் போய் கதவை திறந்து வாங்க, போர்ட்டிகோலையாவது உட்கார வச்சு யார் வேணும் அப்படின்னு கேட்கணுமே தவிர, என் வீட்டுக்கு யாராவது நிகழ்வு புக் பண்ண வரும்போது எங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் வாசலோடு நிறுத்தி போங்க போங்க அப்படின்னா அந்த தேச பக்கம் தலை வச்சு படுப்பானா எவனாது? வாயிற்காப்பாளர்கள் தட்சனை என்ன செய்தார்கள்? வழிமறித்தார்கள். கோவம் வந்துட்டு, என் வீட்டுக்கு வந்த அழைக்கு சரியான வரவேற்பு இல்லைன்னா வெளியே போறவன் என்ன சொல்லுவான்? இந்த அம்மா சரியில்லை, வீட்டில் இருக்கிற வேலைக்காரனும் சரியில்லை. மரியாதை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா வேலையாட்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்துருந்துருக்கணும். அவன் வாழ்னு மரியாதையா கேட்டிருப்பான். இந்த அம்மா யாரையும் வாழ்னு கேட்காது போல. அதனாலதான் வேலைக்காரனுக்கும் அந்த தன்மை இல்லைன்னு தானே வரும். அந்த கோபம் சிவன் மேல வந்தது. வாயிற்காப்பாளனுக்கு மருமகன் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, கோபம் வருது, சிவன் மேல கோபம் வருது. அந்த கோபம் வெறுப்பாக மாறியது. கோபம் வெறுப்பாக மாறியது. அதற்காகவே ஒரு மிகப்பெரிய யாகத்தை பழிதீர்ப்பதற்காகவே ஒரு வேள்வியை நடத்தினான்.
தட்சனை போல வேள்வி நடத்துவதற்கு லோகத்தில் ஆள் இல்லை. தட்சன் வேள்வி நடத்தினால்தான் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் வலிமை பிறக்கும் என்று நம்முடைய சமயம் சொல்கிறது. அப்ப தட்சனுடைய யாகத்திலேதான், தட்சனுடைய வேள்வியிலேதான் வலிமை பிறக்கிறது தேவர்களுக்கு என்கின்ற காரணத்தினால் தட்சன் அழைத்த உடனே தேவாதி தேவர்கள் உடனே பிரசன்ட் ஆயிடுவாங்க. அதனாலதான் சிவனையே பகைத்து கொண்டு தேவாதி தேவர்கள் சூரியன் சந்திரன் உட்பட அத்தனை பேரும் யாகத்துக்கு வந்தார். அந்த யாகத்திற்கு தலைமையாக இருக்கக்கூடிய சிவனை அழைக்கவில்லையே என்று யாரும் யோசிக்கல. உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய சூரியன் தட்சன் கூப்பிட்ட உடனே வந்துட்டான். இப்பொழுது இதை கேள்விப்படுகிறான் சிவன். யாகத்திற்கும் தன்னை அழைக்கவில்லை, எனக்குரிய அவிர்வாகத்தையும் கொடுக்கவில்லை. இப்போ சிவன் வீரபத்ர ரூபம் கொண்டு புறப்பட்டு வருகிறார். எப்பொழுதுமே சிவன் இன்னொரு அவதாரம் எடுத்ததாக வரலாறே கிடையாது. அவதாரம் என்பது சிவனுக்கு இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி இறைவன், பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன். அவனுக்கு அவதாரம் என்பது இல்லை. தன்னிலிருந்து ஒன்றை தோற்றுவிப்பான். சுந்தரரை தன்னிலிருந்து தோற்றுவித்தான். சுந்தரா அவ்விடத்தை இவ்விடமே கொண்டு வா என்று தன்னிலிருந்து, தன் ஒளிப்பிழம்பிலிருந்து சுந்தரனை தோற்றுவித்தார். அதனாலதான் எல்லா நாயனார்களையும் போய் சந்திக்கின்ற பொழுது சிவன் ஒவ்வொரு ரூபத்திலே போனான். ஆனால் சுந்தரரை ஆட்கொள்வதற்கு வலிய சென்றான் என்று பார்க்கிறோம். அவன் ரூபம் அது. அது மாதிரி வீரபத்திரர் என்பது அவருடைய ரூபம். இப்ப வீரபத்திரர் அனுப்பினார். வீரபத்திரர் போய் யாகம் நடக்கக்கூடிய இடங்களை எல்லாம் துவம்சம் பண்ணார். அந்த வீரபத்திர ரூபம் வேற யாரும் இல்லை, சிவன் தான் வீரபத்திரர், வீரபத்திரர் தான் சிவன். சூரியனுடைய பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. சூரியனுடைய பற்கள் உடைக்கப்பட்டது. சந்திரனை காலில் போட்டு தேய்ச்சார். கோபத்துல சிவனிந்தை செய்த சந்திரனை காலில் போட்டு தேய்ச்சா கூட இறைவனுடைய திருவடிப்பட்ட காரணத்தினால சந்திரனுக்கு எங்க இடம்? தலைமையில இடம். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால எல்லாம் குட்டுப்படணும். இப்ப எல்லாரும் நம்மள போற வழியில நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளு, அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, நிறைய புகழ் இருக்குன்னு அவர் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சா ஒத்துக்கிடுவோமா? நம்ம சிவனிந்தனை செய்தவன், சிவனிந்தை செய்தவன் சந்திரன். ஆனாலும் அவன் சிவன் தன்னுடைய பாதங்களை கொண்டு அவனை அழுத்திய காரணத்தினால் சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றான் என்று பார்க்கிறோம். உள்ள போய் அந்த யாகசாலை முழுவதும் துவம்சமாச்சு. இறைவனுடைய ஒப்புதல் இல்லாமல், இறைவனுடைய முழு மனது இல்லாமல் அம்பாள் அந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்தா. ஏன் இப்படி அகங்காரத்தில் ஆடுற? ஏன் இப்படி அகம்பாவத்திலே ஆடுகிறாய்? அகந்தை உன் கண்களை மறைக்கிறதா? உன் அறிவு கண் ஊனமாக போனதா? எல்லாருக்கும் மூலமாக இருக்கக்கூடிய சிவனை யாகத்திற்கு அழைக்காமல், அவருக்குரிய அவிர்வாகத்தை கொடுக்காமல் யாருக்காக இந்த யாகம் நடத்துகிறாய்? நான் அவனை அழைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அந்த பித்தனை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பேயனை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே தாட்சாயணி காழியை ஏவி மீண்டும் அந்த யாக சாலைகள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் துவம்சமாச்சு. உடனே என்ன செய்தாள்? உன்னால் ஏற்பட்ட இந்த உடல், உன்னால் கொடுக்கப்பட்ட இந்த நாமம் இனி எனக்கு தேவையில்லை. என் கணவனுக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் நான் இனி நிற்பதற்கும் வாய்ப்பில்லை. உன்னால் உருவாக்கப்பட்ட இந்த உடலும், உன்னால் உருவாக்கப்பட்ட நாமமும் எனக்கு இனி இல்லை என்று பிராணசாந்தி செய்தாள் அம்பாள் என்று சொல்லப்படுகிறது. மூர்ச்சையற்று உயிரை துறந்தாள் என்று பார்க்கிறோம். உயிரை துறந்து கிடந்தாள். கேள்விப்பட்டாரு சிவன், எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் பொறுத்துக்கிடுவேன், ஆனா என் மனைவிக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால் பொறுக்க இயலாது என்று புறப்பட்டு வந்த சிவன் என்ன செய்தாரு? அந்த இடத்தை முழுவதும் அழிவுக்கு ஆட்படுத்தி பிணமாக கிடக்கக்கூடிய அம்பாளை தான் தோள்ல தூக்கி போட்டுக்கிட்டு உத்தரதாண்டம் ஆடினார். ருத்ரதாண்டம் ஆடுகிறார். அம்பாளை தோள்ல போட்டுட்டு கடல் வற்றி போனது, மலைகள் அழிந்து போனது, காடுகள் இருக்கின்ற இடம் தெரியாமல் போனது. உயிர்கள் எல்லாம் தன் உயிர்களை பிடித்துக் கொண்டு வாழ்வோமா சாவோமா என்கின்ற பயத்திலே இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்ததை போல மாறி போனது.
தோளிலே தூக்கி போட்டுக்கொண்டு அங்குமிங்குமாக பித்தனாக அலைகிறார். ஏன்னா சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. இந்த உலகம் சேமம் பெற வேண்டும், இதே நிலை நீடித்தால் 7 உலகங்களும் அழிந்து போகும் என்று நினைத்த பகவான் விஷ்ணு என்ன பண்ணாரு? தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு சிவனுடைய தோளில் இருந்த சக்தியினுடைய உடம்புகளை பிளந்தெறிந்தார் என்று பார்க்கிறோம். சக்கராயுதத்தை ஏவி சக்தியினுடைய உடலை பிளந்து அந்த பிளந்த உருவமானது 51 இடங்களில் விழுந்த காரணத்தினால் சக்தி பீடம் 51. ஆனால் தேவி பாகவதம் சக்தி பீடம் 108 என்று சொல்கிறது. ஆனால் 51 சக்தி பீடங்கள். அதில் முதல் சக்தி பீடம் கொல்லூர் பகவதி, 2வது காஞ்சி காமாட்சி, 3வது மதுரை மீனாட்சி, 4வது காசியில விசாலாட்சி, 51வது சக்தி பீடம் தான் மானசரோவர் திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடம். 51 சக்தி பீடங்களாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி உடலை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு அழுது புலம்பக்கூடிய நிலை யாருக்கு ஏற்பட்டது? சிவனுக்கு ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். தட்சன் அவன் செய்த அக்கிரமத்திற்காக இறைவன் என்ன செய்தானா, அவனுடைய தலையை அறுத்து அவனுடைய ஆணவம் அழிய வேண்டும் என்பதற்காக மாமனாக இருந்தாலும் சிவன் வீரபத்ர ரூபத்திலே தட்சனுடைய தலையை அறுத்து அக்னிகுண்டத்துக்குள்ள போட்டான். அக்னிகுண்டத்துக்குள்ள போட்டான். அவனுடைய நிலை இனி எழாத நிலையாக மாறிப்போனது. ஆனால் தன்னுடைய மனைவியினுடைய வேண்டுகோளுக்கிடங்க, என்ன இருந்தாலும் அப்பா பாசம் விடுமா, 1000 அட்டூழியம் பண்ணாலும், நம்ம வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்காரர் நம்ம வீட்டை பேசிட்டா வீடு 2000. நாம பேசுவோம் 1000 விஷயம். என் அண்ணனை பற்றி தெரியாதா, என் தம்பியை பற்றி தெரியாதா, எங்கள் அக்காவை பற்றி தெரியாதான், அதே வார்த்தை வீட்டையா பேசினா குடும்பம் 2000. இவ்வளவு கொடூரத்துக்கு பிறகும் கூட தாட்சாயினி போய் கேட்கிற, அவனுக்கு மன்னிப்பு கொடு, நீ இட்ட நாமம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவள், நீ கொடுத்த உடல் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவள். அதனாலதான் அந்த தாட்சாயினிங்கிற நாமத்தையே துறக்க அம்பாள். ஆனா அவ போய் கேட்கிற, அவனுக்கு மீண்டும் உயிர் கொடு என்று சொன்னவுடன் சிவன் தலையறுந்து போன தட்சனுக்கு தனியாக அருந்து கிடந்த ஆட்டு தலையை கொண்டு வந்து பொருத்தி அவன் திருந்தி அவன் ஆணவத்தை அழித்து தட்சன் சிவகணங்களில் ஒன்றாக மாறிய ஸ்தலம் திருப்பரியலூர் என்று பார்க்கிறோம். திருப்பரியலூர் என்று பார்க்கிறோம். எழுதுகிறார் இதையும் திருமூலர், கொலையில் பிழைத்த பிரஜாபதியை தலையை அறிந்திட்டு தானங்கியிட்டு நிலை உலகிற்கு இவன் வேண்டும் என்றெண்ணி தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே என்று திருமூலர் எழுதுகிறார் திருமந்திரத்திலே. சாதாரணமானதல்ல அந்த சம்பவம். கொலையில் பிழைப்பு தானே, யாரால மீண்டும் அவனுக்கு ஆட்டுத்தலை கிடைச்சது? அம்பாள் சொல்லலன்னா அந்த கொலைக்கு உயிர் என்பது இல்லை. கொலையில் பிழைத்த பிரஜாபதியை, பிரஜை என்று சொன்னால் மக்கள், பதி என்று சொன்னால் இறைவன். ஒரு காலத்தில் நாட்டை ஆளக்கூடிய மன்னன், இந்த பிரஜைகளை எல்லாம் ஆளக்கூடிய மன்னனை என்ன சொன்னார்கள்? பதி என்று சொன்னார்கள், இறைவன் என்று சொன்னார்கள். ஒரு காலம் எப்படி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம எதை பத்தியுமே பேச வேண்டாம், எல்லாம் அண்டர்ஸ்டுட். இந்த நாட்டு மக்களை ஆளக்கூடிய அரசனை பதி, இறைவன் என்று சொன்னார்கள். கொலையில் பிழைத்த பிரஜாபதியை தலையை அறிந்திட்டு தானங்கிட்டு, அங்கினா என்ன? அக்னி. தலையை அறிந்தது மட்டுமல்ல, அக்னி குண்டத்துக்குள்ள தூக்கி போட்டான் இறைவன். அதற்கு பிறகு அம்பாளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க யாகங்கள் செய்து தேவாதி தேவர்கள் வல்லமை பெற்று மழை வருவிக்க வேண்டும் என்று சொன்னால் வேள்வி முக்கியம். அப்ப நில உலகிற்கு இவன் தேவை என்றெண்ணி, நிலை உலகிற்கு இவன் தேவை என்றெண்ணி தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே.
தலை அருந்து போன தட்சனுக்கு ஆட்டு தலையை இறைவன் பொருத்தி அவனுக்கு உயிர் கொடுத்தான். தட்சன் திருந்தினான். தட்சனுடைய ஆணவம் அழிந்தது. தட்சன் சிவகணங்களில் ஒருவனாக மாறிப்போனான் என்கின்ற ஸ்தலம் திருப்பரியலூர் ஸ்தலம். மூணாவது திருவதிகை, முப்புரத்து அவுணர்களை அழித்த இடம். தாருகாசுரனுடைய புதல்வர்கள் தான் தாருகாட்சன், வித்யோன்மாலி, கமலாட்சன் என்று பார்க்கிறோம். இந்த மூன்று பேரும் கடுமையான தவம் செய்தவர்கள். தாருகாட்சனா இருக்கட்டும், வித்யான்மாலியா இருக்கட்டும், கமலாட்சனாக இருக்கட்டும், தவம் செய்து பொன்னாலான, வெள்ளியாலான, இரும்பாலான கோட்டைகளை பெற்றவர்கள். இரும்பாலான கோட்டைகளை பெற்றவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, நல்ல கவனிக்கணும், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த வெள்ளிக்கோட்டை, இந்த இரும்பு கோட்டை, இந்த பொன்னாலான கோட்டை காற்றால் வலம் வந்து ஒன்றை ஒன்று நெருங்குகின்ற பொழுது இவர்களுக்கு அழிவு ஏற்படும். அது வரைக்கும் அந்த கோட்டைகள் காற்றிலே மிதந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கொன்று பக்கத்தில் வரக்கூடாது. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பக்கத்தில் வரும். அப்படி பக்கத்தில் வரும்போது அது அழிவை சந்திக்கும். அழிவை சந்திக்காமல் இருக்கணும்னா வரம் பெற்ற 3 பேரும் யோகியமாக இருக்கணும். ஆனால் தாருகாட்சன், கமலாட்சன், வித்யோன்மாலி 3 பேரும் வரம் பெற்றதை கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாங்க. கடைசியிலே தேவாதி தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களை அழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எல்லாரும் சிவனிடம் வந்து முறையிட்டார்கள். அந்த திரிபுரத்து அவுணர்களை அழிப்பதற்காக தேவர்களால் ஒரு தேர் நிர்மாணிக்கப்பட்டது. அந்த தேரை செய்கின்ற பொழுது கூட ஒவ்வொரு தேவர்களும் மனசுக்குள்ள நினைத்தார்களா, என்னுடைய பலத்திலே பாதியை நான் சிவனுக்கு கொடுக்கிறேன். யார் சிவனுக்கு பலத்தை கொடுக்க முடியும்? என்னுடைய பலம். தேவாதி தேவர்கள் ஒவ்வொருவர்களும் நினைத்தார்களா, என்னுடைய பலத்தில் பாதியை சிவனுக்கு கொடுத்து அதனால்தான் தேரின் மீது ஆரோகணித்து சென்று இந்த திரிபுரத்து அவுணர்களை சிவன் அழிக்கப் போகிறான் என்கின்ற ஆணவம் வந்ததா? அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு என்ன? எந்த ஒரு காரியம் செய்தாலும் விநாயகனை நினைத்து தான் ஒரு காரியம் செய்யணும். விநாயகனை நினைக்காமல் அந்த தேரானது நிர்மாணிக்கப்பட்டது. அதன் மீது எல்லாம் தெரிந்த சிவன் தெரிந்தே ஏறி ஆரோகணித்து செல்வதற்காக அமர்ந்த போது அதனுடைய அச்சு முறிந்து போனது என்று பார்க்கிறோம். ஒன்று விநாயகனை நினைக்கல, இன்னொன்று தேவாதி தேவர்களுடைய ஆணவம். அதை திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று பாடுகிறார். மீண்டும் அந்த தேரின் மீது ஏறி அமர்கின்ற சிவன் நினைக்கிறார், எல்லாம் ஓம் பலத்திலையா நாம் போய் திரிபுரத்து அவுணர்களை அழிக்கப் போகிறேன் என்று ஏளனமாக தேவாதி தேவர்களை பார்த்து சிவன் சிரித்தானா, அந்த சிரிப்பிலிருந்து தெரித்த நெருப்பு பொறி திரிபுரத்து அவுணர்களை அழித்தது என்று பார்க்கிறோம். நடந்த இடம்தான் திருவதிகை ஸ்தலம். திரிபுரத்து அவுணர்களை அழித்தது என்று பார்க்கிறோம். அத திருமந்திரத்தில் திருமூலர் பாடுகிறார் பாருங்கள். செப்பு அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிந்தாரோ என்று பாடுகிறார் திருமூலர். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன். அப்புனா கங்கை, கங்கைக்கு தலையிலே இடம் கொடுத்த செஞ்சடையை கொண்ட சிவன், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி முப்புறத்தை அழிப்பதற்காக சென்றான் என்று பாடுகிறார்கள் மூடர்கள். முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று சொன்னார். இந்த 3 பேர் இருந்தானே, கமலாட்சன், தாருகாட்சன், வித்யோன்மாலி, அவன் வைத்திருக்கக்கூடிய பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை, இதெல்லாம் உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதே தவிர அந்த 3ம் மும்மலங்கள் என்று பாடினார். அந்த 3 மும்மலங்கள் ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற 3 மலங்கள். அந்த 3 மலங்களுக்கு உரியவன் தான் இந்த அற்புதமான இந்த முப்புரத்து அவுணர்கள். தாருகாட்சன்,
வித்யோன்மாலி, கமலாட்சன் ஆணவம், கன்மம், மாயையினுடைய பிரதிபலிப்பு. அவர்களுடைய பொன்னான வெள்ளியிலான இரும்பு கோட்டைகள் மும்மலங்களுக்கு சமம். அந்த மும்மலங்களை அழிப்பதற்காக சிவன் வந்தான், வெறும் கோட்டைகளை அழிப்பதற்கல்ல. ஆணவம், மாயை, கன்மத்தை அழிப்பதற்காக இறைவன் வந்தான். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிந்தாரோ என்று பாடுகிறார். ஆணவம், மாயை, கன்மம் நீங்கி போகணுமா இல்லையா? அதனாலதான் பாடுகிறார், பதி பசு பாசம் எனப்பகர் முன்றில் பதியினை போல பசு பாசம் அனாதி, பதியினை சென்று சேரா பசு பதியணிகள் பசு பாசம் நில்லாவே என்று பாடினார். ஒண்ணுமில்லை, ஜாதகத்து மேல நமக்கு நம்பிக்கை இருக்கா? சில பேர் கைரேகையை அவள் அட்டகாசமா பார்ப்பாங்க. இந்த கையை காட்டுங்க, நான் நல்ல ஜாதகம் பார்ப்பேன். இப்ப நான் இதுல ஒரு சேரை போட்டு, ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான், இதுல ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து கையை காட்டுங்க நான் பார்க்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வர சொன்னா, உங்களையும் அறியாமல் கையை காட்டுங்கன்னு சொன்ன உடனே அத்துணை மானுடர்களும் இப்படி யாரும் காட்டுவதில்லை. கையை காட்டுங்கன்னு இப்படிதான் காட்டுவோம், இந்த விரல் விலகிதான் இருக்கும். இது பதி, இவன் தான் இறைவன். இது பசு, நம்முடைய ஆன்மா. இது பாசம், ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற பாசம். பதி, பசு, பாசம், இந்த மூணும் இந்த விரலுக்குள்ள அடக்கம். ஒரு நாளும் இந்த பதியினை சென்று சேரா பசு. இது எப்பொழுதுமே ஆணவம், கன்மம், மாயோட தான் கூட்டணி வச்சிருக்கோம். அதனால தான் கையை எப்படி காட்டுறோம். பதியினை சென்று சேரா பசு, இறைவனை சென்று சேரணும்னு நாம நினைக்கிறது இல்லை. பதியினை சென்று சேரா பசு பதியணிகில் பசு பாசம் நில்லாவே. ஒருவேளை இந்த உயிரானது இறைவனோடு நெருங்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஆணவம், மாயை, கன்மம் இல்லாம போயிடும். கல்ல கண்டா நாய காணும், நாய கண்டா கல்ல காணும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். திருமூலர் பாடுறார். ஆணவம், கன்மம், மாயையோட இந்த பசுவுக்கு கூட்டணி இருக்கின்ற வரைக்கும் இறைவன் உன்னிடம் நெருங்குவது இல்லை, நீயும் அவனை நெருங்க முடியாது. ஆனா எப்ப அவனை நெருங்க வேண்டும் என்று இந்த உயிர்கள் பதியை நெருங்க வேண்டும் என்று துடிக்கிறதோ இந்த பாசம் இல்லாம போயிடும். இது இல்லாம போனா இறைவனோட நாம் ஐக்கியமாயிருவோம். இதோட ஐக்கியமாயிட்டோம்னா இறைவன் நம்மை விட்டு விலகி நிற்பான், அவ்வளவுதான். இதை என்ன அழகாக சொல்கிறார், அந்த மும்மலம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதுதான் இந்த திரிபுரத்து அவுணர்கள் ரூபத்திலே இருக்கிறது. அந்த மும்மலம் என்பதுதான் இரும்பு கோட்டைகளாக, வெள்ளி கோட்டைகளாக, பொன் கோட்டைகளாக இருக்கிறது. ஆக அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிந்தாரே என்று திருமூலர் அதனால்தான் அழகாக பாடுகிறார். திருவதிகை எவ்வளவு பெரிய ஸ்தலம். அந்த திருவதிகையில தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் தன்னுடைய திருநடனத்தை காட்டினார். ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநடனத்தை காட்டிய இடம் திருவதிகை என்று பார்க்கிறோம். சமண மதத்திலே சென்று தன்னை ஆட்படுத்திக் கொண்டு சூளை நோயால் பாதிக்கப்பட்டு மீண்டும் திலகவதியாருடைய வேண்டுதலுக்கு இணங்க சைவத்திற்கு திரும்பினார் நாவுக்கரசர் என்று பார்க்கிறோம். சூளை நோய் கொடுத்து அவனை நாம் ஆட்கொள்வோம் என்பது இறைவன் கொடுத்த வாக்கு திருவதிகையில. அதனாலதான் திலகவதியார் சிவதொண்டு செய்தார். சிவதொண்டு செய்த ஸ்தலம் திருவதிகை. ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநடனத்தை காட்டிய இடம். அது மட்டும் இல்ல, திருவடி தீட்சை சுந்தரருக்கு கிடைத்த இடம். திருவடி தீட்சை கிடைக்கணும்னா சாதாரணமா? ஒவ்வொரு தீட்சை இருக்கு. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, ஸ்மரண தீட்சை, எவ்வளவு உயர்வான தீட்சைகள் எல்லாம் இருக்கு. ஸ்பரிச தீட்சை, கோழி தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் தன்னுடைய ரெக்கைக்குள்ள வச்சு சூடு கொடுத்து உயிர் கொடுக்கும், அது ஸ்பரிச தீட்சை. நயன தீட்சை, மீன் முட்டைகளை இட்டு தன்னுடைய கண்களை கொண்டு அந்த முட்டையை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கும், குஞ்சு பொரிக்கும். அதனாலதான் அவளுக்கு மீனாட்சின்னு பேரு. மதுரை ஆள்றவளுக்கு அவ கண்களை திறந்து வைத்து
குஞ்சுகளாகிய நம்மை 24 மணி நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவள் தூங்காமல் விழித்திருக்கிறாள். தூங்காமல் விழித்திருந்து உயிர்களை காப்பதால் தூங்கா நகரம். 24 மணி நேரமும் கடையை திறந்து வச்சு சோறு திங்கிறனால தூங்கா நகரம் இல்லை. முட்டையிட்டு குஞ்சுகளை எப்படி 24 மணி நேரமும் பாதுகாக்குமோ அதை போல இந்த ஜீவராசிகளை எல்லாம் 24 மணி நேரமும் கண்களை மூடாமல் தூங்காமல் பாதுகாப்பதால் தூங்கா நகரம். அதனாலதான் அபிராமி பட்டர் அழகாக பாடினார். எந்த சன்னிதானத்தில் பாடினார்? அம்பாளை பாடினது தானே. வாடாமலே உயிரெனும் பயிர் தழைத்தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்ப வார்த்தையிலே நின்னதன் அன்பனும் சிறகாலை வருந்தாமலை அணைத்து கோடாமல் வளர் சித்தரமு முதல் குஞ்சர கூட்டம் முதலான ஜீவகோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்து நீடாழி உலகங்கள் யாவையும் நேயத்தை நின்று தர பந்திபூக்கும் நின்மலி அகிலங்களுக்கு அன்னை என்றோதும் நீலி என்றோதுவாரோ ஆடாய நான்மறையின் வாழ்வியால் ஓங்கு புகழ் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என்னார். ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, ஸ்மரண தீட்சை. ஸ்மரண தீட்சைக்கு உதாரணம் எது தெரியுமா? ஆமை கடலை விட்டு வெளியே வந்து கரையில் குழி தோண்டி முட்டைகள் இட்டு மண்ணை போட்டு மூடிட்டு 500-600 மைல்களுக்கு அப்பால் கடலுக்குள்ள இருந்து கொண்டு கரையில் புதை உண்ட முட்டைகளை சிந்தித்து கொண்டே இருக்கும். குஞ்சு பொரிச்சிரும். அதற்கு பெயர் தான் ஸ்மரண தீட்சை. அதற்கு பேர் தான் ஸ்மரண தீட்சை. அதனாலதான் கோயிலுக்கு வாரம்னா எல்லாரும் சாமியை பார்க்கணும். ஐயோ காந்திமதி அம்மனை முன் வரிசையில இருந்து பார்த்துடணும். கணேசன் சார் அழகா கூட்டிட்டு போனார். எவ்வளவு பக்கத்துல இன்னைக்கு காந்திமதி அம்மனை பார்க்கக்கூடிய பாக்கியம். ஆனா இவ்வளவு கூட்டத்துக்குள்ளையும் சுவாமியை போய் பார்க்காம கோயில்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து 5 புலன்களையும் அடக்கி அம்பாளையும் சிவனையும் தன்னுடைய கண்ணுக்குள் கொண்டு வரக்கூடிய பக்தர்களும் இருக்கிறார்கள். அதற்கு பேர் தான் யோகம் என்று சொன்னார்கள். அப்பா எனக்கு இந்த கூட்டத்துல எல்லாம் வந்து என்னால நடந்து வர முடியாதுப்பா, உன்னை பார்க்குற பாக்கியம் இல்லப்பா. காந்திமதி அம்மா என்னால நடந்து வந்து உன்னை பார்க்க முடியாது இந்த கூட்டத்துக்குள்ளன்னு 5 நிமிஷம் கண்ணை மூடுனா அவ காட்சி உங்க கண்ணுக்குள்ள தெரிஞ்சு அதுக்கு பேர் யோகம். அந்த யோகம் யாருக்கு இருந்தது? அந்த திருவதிகை ஸ்தலத்துல. திருவதிகை ஸ்தலத்திற்கு வருகிறார் சுந்தரர். நாவுக்கரசர் உளமாற பணி செய்த இடம். அப்பர் சுவாமிகள் தேவாரம் பாடிய முதல் ஸ்தலம் திருவதிகை. தேவாரம் அங்கதான் பாட ஆரம்பிக்கிறார். அப்பர் சுவாமிகள் உளமாற பணி செஞ்ச இடத்துக்குள்ள நாம கோயிலுக்குள்ள போற தகுதி இல்லைன்னு ஊரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய சித்தவட மடத்துல போய் படுத்துடுறார் சுந்தரர். சித்தன் மடம் என்று சொல்வார்கள், சித்தாந்த மடம் என்று அதற்கு பேர் உண்டு, சித்தனாண்டி மடம் என்று அதற்கு பேர் உண்டு. நாவுக்கரசர் வந்த இடத்துக்கு நான் எப்படிப்பா வர்றதுன்னு சுந்தரர் நினைக்கிறாரு. இறைவனுடைய ஒழிப்பிழம்பு வெளிப்பாடு நினைக்க இன்னைக்கு ஆமா தைரியமா கோயிலுக்குள்ள வாரான். எவ்வளவோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, கொஞ்சம் கூட பிரிக்கிங் இல்லாம வரிசையில நின்று சாமியை பார்க்கணும்னு நினைக்க உன் மனசாட்சி உனக்கு அறுக்கல. நீ செஞ்ச பாவத்துக்கு கோயிலுக்குள்ள சர்வசாதாரணமா வந்துடலான்னு வாரமே. இன்னைக்கு அப்பர் சுவாமிகள் உளமாற பணி செஞ்ச இடத்துல கால் பதிக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு சுந்தரர் நினைக்கிறார். பெரியோர்களே, கோயிலுங்கிறது அவ்வளவு புனிதமான ஒரு இடம். அதனால போய் மடத்துல படுத்து கிடந்தாரு. இறைவன் பார்த்தான், என்ன சுந்தரா, என்ன பாக்குறதுக்கு நீ கோயிலுக்குள்ள வரலையா? சரி நீ வரலன்னா விடுப்பா, நான் வாரேன்ட்டார். நேரா போய் சுந்தரர் கூட மடத்துல பக்கத்துல படுத்து கிடக்காரு. அவரும் யாரும் சிவனடியார்னு சுந்தரரும் தூங்குறாரு. கொஞ்ச நேரத்துல உருண்டு வந்து தான் காலை கொண்டு வந்து சுந்தரர் தலையில வந்து மிதிச்சார். அதுக்கு பேர் தான் திருவடி தீட்சை என்று பேர். அது எல்லாருக்கும் கிடைக்காது அவ்வளவு சாமானியமா. இறைவனுடைய பாத கமலங்களை சேவிப்பது என்ன அவ்வளவு சாதாரணமான காரியமா? எல்லாருக்கும் கிடைச்சிருமா அது? அப்படியே என்ன செய்தாரு, கால்களை கொண்டு வந்து அவருடைய தலையில் வைத்தோன்னு அவர் முழிச்சு பார்த்தாரு. என்னையா காலை வச்சு தலையில மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஓரமா தள்ளி படுங்கன்னார். ஐயோ அப்பா தெரியாம பட்டுருச்சா அப்படின்னு பழையபடி ஓரமா உருண்டு போயிட்டு பழையபடி போன வேகத்திலே திரும்பி வந்து பழையபடி தலையில காலை வச்சார். என்னையா சொல்ல சொல்ல கேட்காம உங்க காலை கொண்டு வந்து என் தலையில மிதிக்கீங்கன்னார். எழுந்து அமர்ந்த சிவன், சிவனடியார் ரூபத்தில் இருந்த சிவன் காணாம போயிட்டார். போன பிறகுதான் ஆகா என்னை ஆட்கொள்ள வந்தது சிவனல்லவான்னு நினைச்சார்.
நினைச்சிட்டு அந்த இடத்துல, அப்பா நீ வந்ததை கூட உணரக்கூடிய அறிவு எனக்கு இல்லையே, தம்மானை அறியாத ஜாதியர் உளரே, சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை, கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை, கரை கொண்ட கண்ட தம்மான் தன் அடிகொண்டு என் முடிமேல் வைத்திடனும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன் எம்மானை, எரிகடில் வடவீரட்டான துறைவானை, இறைபோதும் இகழ்வன் போலானே என்று பாடினார். அந்த இடம் திருவதிகை தான். திரிபுரத்தவணர்களுடைய ஆணவத்தை அழித்தது மட்டுமில்ல, ஆணவத்தை அழித்து ஆணவம் அழிந்த பிறகு உன்னுடைய சூலாயுதம் கொண்டு எங்களுடைய மார்பை பிளந்து உன்னோடே எங்களை ஐக்கியப்படுத்திக் கொள் என்று மருட்கருணையால் திரிபுரத்தவணர்களை சிவபெருமான் வதம் செய்வது போல் வதம் செய்து மீண்டும் ஆட்கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த ஸ்தலம்தான் திருவதிகை. திருக்கோவலூர், திருக்கோவலூர் ஸ்தலம் எவ்வளவு அற்புதமான ஸ்தலம். அந்தகாசுரன் அழிந்த இடம், அந்தகாசுரனுடைய மார்பை இறைவன் பிளந்த இடம். இந்த அந்தகாசுரன் யாரு? அந்த அந்தகாசுரன் யாரு? எல்லாரும் அமர்ந்து பூதகணங்களோடு அம்பாளும் இறைவனும் மந்திரமலையின் அருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அம்பாள் என்ன செய்தா, சிவன் எதிர்பார்க்காத நேரத்தில் 2 கைகளையும் கொண்டு அவருடைய கண்களை பொத்தினாள். இன்னைக்கும் வீட்டில் அப்படியெல்லாம் விளையாடுவோம்ல. சிவனுடைய கண்களை பொற்றியவுடன் இந்த உலகமே 2 போனது. பெரியோர்களே, இந்த உலகம் ஒரு நிமிஷத்துல 2 போன உடனே கைகளை கொண்டு சிவனுடைய கண்களை பொத்தி அவளுடைய 2 கைகளிலும் பயத்தால் வேர்வை வழிகிறது. அம்பாளுடைய கைகள்ல சிவன் இந்த உலகமே 2 போனதே என்று கொந்தளித்ததிலே அவனுடைய கோபத்திலே நெற்றிக்கண் திறந்து வெப்பம் வெளியே பீரிட்டெழுந்தது. இந்த வெம்மையும் இந்த வேர்வையும் ஒன்றாக இணைந்து அவதரித்தவன் தான் அந்தகாசுரன். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட வெப்பம், அம்பாளுடைய கையில உள்ள வேர்வை, இந்த 2னுடைய சேர்க்கை தான் அந்தகாசுரன். அப்ப அது யாரு? சிவனுடைய அம்பாளுடைய பிள்ளை அந்தகாசுரன். இரணியாட்சன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இரணியாட்சனுக்கு குழந்தையே இல்லை. அவன் என்ன செய்தான்? குழந்தை வேண்டும் என்று இறைவனை நோக்கி சிவனை நோக்கி தவம் செய்தான். தான் பெற்ற அந்த அந்தகாசுரனை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெப்பத்தாலும் அம்பாளுடைய வேர்வையாலும் இணைந்து தோன்றிய அந்த அந்தகாசுரனை என்ன செய்த? இரணியாட்சனுக்கு மகனாக கொடுத்தாள். அந்தகாசுரன் பிறவியிலே கண்ணு குருடு, கண்ணு தெரியாதவனுக்கு. அவன் இப்பொழுது இரணியாட்சன் பிள்ளையா வளர்றான் அரண்மனையில. இரணியாட்சனுடைய சகோதரன் இரணியகசிபு, அவனுக்கு பிள்ளைகள் இருக்கு. பிரகலாதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இரணியாட்சன் மாண்டு போன பிறகு அவனுடைய மகன் அந்தகாசுரனுக்கு முடிசூடணும். ஆனா கண்ணு தெரியாது. அதனால அவனுக்கு முடிசூடாமல் இரணியகசிபு பிள்ளைகளுக்கு முடிசூட்ட வேண்டிய நிலை வந்த உடனே இவன் என்ன செய்யறான்? பிரம்மாவை நோக்கி கோபத்துல கடுமையான தவம் செய்கிறான். அந்தகாசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் செய்தான். அவனுடைய தவத்துக்கு மயங்கிய பிரம்மா பிறவியிலே பார்வை இல்லாத அந்தகாசுரனுக்கு பார்வை கொடுக்கிறார். அவனுக்கு பார்வையை கொடுத்து, உடல் பொலிவை கொடுத்து, உடம்புல வலிமையை கொடுத்து, அவனுக்கு நிறைய படைக்கருவிகளை கொடுத்து வரத்தினால் உயர்ந்து நின்றான் அந்தகாசுரன். உயர்ந்து நின்றவன் என்ன செஞ்சா? நமக்கு ஆட்சி இல்லாம இந்த கண்ணு குருடா போச்சுங்கிறதுனால தானே நம்மளை தள்ளி வச்சுட்டு யார் யாருக்கெல்லாமோ இங்க முடிசூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ஆணவத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் அழிக்க தொடங்கினான். இந்த வரத்தை வாங்கினவன் பூரா ஒழுங்கா இருந்தான்னா அவனுக்கு நல்லது. ஆனா எவனுமே வரத்தை வாங்கிட்டு ஒழுங்காவே இருக்கிறது இல்லை. அதனாலதான் சிக்கல். இந்த வரத்தை வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அனுபவிக்கணும். அது வரைக்கும் கண்ணு தெரியல. கண்ணு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்தது. எல்லா பெண்களையும் வாழ்க்கை இழக்கும்படியாக செய்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் என்ன செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்தான். ஆனா பிரம்மாட்டை ஒரு வரம் கேட்பான். அப்பா, எனக்கு வலிமையை தந்த, படை கருவிகளை தந்த, எனக்கு கண்ணை கொடுத்த, உடல் பொலிவு கொடுத்த,
எனக்கு மரணமில்லாத வாழ்க்கையும் வேணும்னா. எவ்வளோ ஆசை பாருங்க, மரணமில்லாத வாழ்க்கையும் எனக்கு கொடுன்னா. பிரம்மா சொன்னார், இங்கே பாருப்பா, மரணம் சம்பவிச்சே ஆகும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, வேறு மாதிரி கேளு வரத்தன்னார். அப்போ சொன்னான் பாருங்க அந்தகாசுரன் சொன்னா, எனக்கு மரணம் வரும் நீ சொல்ற வரட்டும், ஆனால் தாயை போன்றவளை என்றைக்கு நான் மோகிக்கின்றேனோ அன்னைக்கு மரணம் வரட்டும்னா. ஏன்னா பெண் சபலம் கொண்டவன் அந்தகாசுரன். என் தாயை போல இருப்பவர்கள் மீது எனக்கு எப்பொழுது காமம் வெளிப்படுகிறதோ அப்ப மரணம் வரட்டும். என்னப்பா இப்படி கேட்கிறேன் நான் பிரம்மா, இப்ப புரியுதா பிரம்மா? தாயின் மீது ஒவ்வொரு பிள்ளைக்கும் பாசம் வரும், மோகம் வராது. அப்ப எனக்கும் மோகம் ஏற்படாது, அப்படின்னா எனக்கு மரணமே வராது, சரிதானே? அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு செக் வைப்பான்பா, உனக்கு இந்த வரம் தானே வேணும், வாங்கிக்கொண்டான். இந்த வரத்தை பெற்றவன் எல்லாரையும் அழிக்க தொடங்கினான். செய்தி போச்சு, எங்க கைலாயத்துக்கு போச்சு. சிவன் என்ன செய்தாரு, அவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே ஒரு கிழவனை போல் வந்து தன்னுடைய இளமையான மனைவி பார்வதியோட தங்கி இருக்காரு ஒரு குகையில. அந்த இளமையை பார்த்த உடனே எல்லாரும் போய் சொன்னாங்க, ஒரு கிழவன் வந்து குகையில தங்கி இருக்கிறாரு, அவருடைய மனைவி என்ன இளமையா, என்ன பொலிவா, என்ன அழகா இருக்காங்கன்னு. இவனே ஒரு பெண் பித்தன், போய் அவளை தூக்கிட்டு வாண்டான். போய் அவளை தூக்கிட்டு வான்னு சொன்ன உடனே பார்வதியை தூக்க முடியுமா? நடக்கிற விஷயமா அது? இப்ப சிவகணங்களுக்கும் அந்தகாசுரனுடைய படைகளுக்கும் இடையே கடுமையான போர் நடக்கிறது. பார்வதியை என்னோடு வா என்று அழைத்தான், என்னோடு புறப்பட்டு வா என்று அழைத்தான். பார்வதி சொன்னா, முதல்ல என் வீட்டுக்காரனை தோற்கடிச்சுட்டு அப்புறம் என்ன தூக்கிட்டு போற வேலையை பாருன்னா. அது நடக்காது இல்ல. ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான போர். கடைசியில் என்ன செய்தார், ஓங்கி தன்னுடைய சூலாயுதம், அந்த சூலாயுதம் 3 பகுதிகளுமே கூர்மையானது, அந்த சூலாயுதத்தை கொண்டு வந்து அந்தகாசுரனுடைய நெஞ்ச பிளந்து, ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்கு. அந்தகாசுரன் பார்த்தான், சூலாயுதத்தை கொண்டு வந்து என் நெஞ்சையா பிளக்கிறாய் என்று தன் கையில் இருந்த கதாயுதத்தை வச்சு சிவனை ஓங்கி அடிச்சான். சிவனுடைய தலையிலிருந்து மழை 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 மழன்னு அப்படியே ரத்தம் வழிந்து சிவன் அப்படியே சிவப்பு ஆடை போற்றியவனை போல மாறி போனான். இந்த ரத்தம் வழிஞ்சது பாருங்க. அவனுடைய நெற்றியில் ஒரு வகையான வேர்வை தோன்றியது, அவனுடைய முகத்திலே வேறு மாதிரியான வேர்வை தோன்றியது. நெற்றியில் தோன்றிய வேர்வை ஒரு பெண்ணாகவும், முகத்தின் மற்ற இடங்களில் தோன்றிய வேர்வை ஒரு ஆணாகவும் மாறியது. அந்த பெண்ணை சச்சி என்று அழைத்தான், அந்த ஆணை மங்கள் என்று அழைத்தான். அந்த மங்கள் தான் இன்னைக்கு செவ்வாய் கிரகம். அந்த 2 ரூபங்களும், அந்த ஆண் பெண் ரூபங்களும் சிவனுடைய நெற்றியிலிருந்து வழியக்கூடிய இரத்தங்களை என்ன செய்தது, விழுங்கி நக்கி அப்படியே சாப்பிட்டுச்சு. இந்த இரத்தங்களை எல்லாம், உடம்பில் வழிந்த இரத்தங்களை எல்லாம் இந்த இருவரும் நாவால் தழுவி என்ன செய்தார்கள், அழித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன செய்தாரு, இந்த அந்தகாசுரனுடைய ஆணவம் அடங்கலன்னு சூலத்தில் அவனுடைய மார்பை கிழித்து குத்தி தன்னுடைய தலைக்கு மேல அந்த சூலத்தை குத்தி நிறுத்திட்டாரு சிவன். இப்போ அவன் நெஞ்சில சிவனுடைய சூலத்தினுடைய 3 ரூபங்கள் இருக்கிறது. அந்த பாட்டம் எங்க இருக்கு, சிவனுடைய தலையில் இருக்கு. எவ்வளவு கொடூரமான போர் என்று சிந்தித்து பாருங்கள். அப்படியே என்ன செஞ்ச, அந்தகாசுரனை மார்பை பிளந்து தலையில 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1000 ஆண்டுகள் நிறுத்தி வைத்திருந்தான் இறைவன். 1000 ஆண்டுகள் நிறுத்தி வைத்திருந்தான். அந்தகாசுரனுடைய ஆணவம் எல்லாம் இப்பொழுது அழிந்து போனது. ரொம்ப அழகாக அதையும் திருமூலர் எழுதுகிறார். கருத்துரை அந்தகன். அந்தகன் என்றால் என்ன பொருள்? கண்ணு தெரியாத குருடன் என்று பொருள். கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தச் செய்தான் என்று வானவர் வேண்ட, வருத்தச் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயர் சூலம் கைகொண்டு கொன்றானே என்று திருமந்திரத்தில் எழுதுகிறார். கருத்துரை அந்தகன் ஏன் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார் என்று சொன்னால், சில பேர் உடம்புல அவனுக்கு கண்ணு தெரியாத ஊனம் இருக்கும், அவன் பிழைச்சுக்கிடுவானான். ஆனா அறிவுல சில பேர் ஊனமுற்று போனான்னு வைங்க, அவனை எவனாலையும் காப்பாற்ற முடியாது.
இவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்பிலே ஒன்று கண், அதற்கு பார்வை இல்லை என்று திருமூலர் எழுதவில்லை, கருத்துற்ற அந்தகன் என்று எழுதுகிறார். கருத்தை சொல்வது எது? அறிவு. நல்லதை கெட்டதை பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பது எது? அறிவு. அந்த அறிவுக்கு கண் இல்லைங்கிறார். கண்ணில்லாத அறிவுக்கு ஒத்த சூரன் இந்த அங்கராசுரன். அவன் என்ன செஞ்சான்? உலகத்து உயிர்களை எல்லாம் வருந்த செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயர் சூலம் கை கொண்டு கொன்றானே, அதனாலதான் சூலத்தால் அவன் மார்பை கிழிச்சு கொன்றான் என்று நடந்த சம்பவத்தை திருமந்திரத்திலே திருமூலர் எழுதுகிறார். இப்போ ஜலந்தராசுரன் அந்தகாசுரன் இப்ப என்ன செய்தான்? திருந்தினான். இறைவனுடைய கூர்மையான சூலம் அவனை சென்று சேர்ந்த போது அந்த ஆணவ ரத்தம் எல்லாம் வெளியே போய் என்ன செஞ்சான்? திருந்தினான்னு பார்க்கிறோம். அவனுடைய ஆணவத்தை அழித்து அந்தகாசுரனை இறைவன் ஆட்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவனை மீண்டும் திருத்தினான் என்று பார்க்கிறோம். அவன் மீண்டும் சிவனுக்கு அடிமையானான் என்று பார்க்கிறோம். அந்த அந்தகாசுரனை வதம் செய்து அவனுடைய மார்பை சூலத்தால் பிளந்த இடமாக திருக்கோவலூரை பார்க்கிறோம். இப்ப அடுத்தாப்புல திருவிற்குடி ஜலந்தரனை வதம் செய்தார். ஜலந்தரனுடைய ஆணவத்தை அழித்த திருவிரட்டான ஸ்தலம் திருவிற்குடி. ஜலத்திலிருந்து தோன்றியதால் அவன் பேர் ஜலந்தரன். அவனும் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் செய்து 1000 வரங்களை பெற்று, இந்த வரங்களின் வாயிலாக உயிரை வாழ வைக்கல, வரங்களின் வாயிலாக உயிரை அழிப்பதற்கு அலைந்தான் ஜலந்தராசுரன். இந்திரனை ஓட ஓட விரட்டினான். யமன, நிருதிய, வாயுவ, அக்னிய எல்லாரையும் ஓட ஓட விரட்டினான். எல்லாம் தலைதெறிக்க ஓடினாங்க. நேர திருமால்கிட்ட போய் முறையிட்டாங்க. திருமால் என்ன செய்தாரு? இப்போ ஜலந்தராசுரனோடு போர் செய்தார். போர் செய்கின்ற பொழுதே அவனுடைய வலிமையை உணர்ந்து கொண்டு விஷ்ணு நினைச்சாரா, உன்னை அழிப்பது சிவனால் மட்டுமே இயலும், உன்னை அழிப்பது சிவனால் மட்டுமே இயலும், உன்னோடு போர் செய்யக்கூடி நான் இங்கே வந்த காரியம் இப்பொழுது மறைக்கப்பட போகிறது. சிவனால் மட்டுமே உனக்கு அழிவு. நான் என்னுடைய நேரத்தை வீணடிச்சு உங்களோட போர் செய்ய நான் தயாராக இல்லை என்று சொல்லி தன்னுடைய மாயையால் உலகத்தை இருளச் செய்து இருட்டில் ஓடி ஒழிஞ்சிட்டார் விஷ்ணு. ஏன்னா இதை செய்யறதுக்கு தான் ஒரு ஆள் இருக்காருன்னு அவருக்கு தெரியுது. அதனால அவர் ஓடி ஒழிந்து விடுகிறார். விஷ்ணுவை தேட நான் காணோம். நேரா புறப்பட்டு கைலாயம் போயிட்டான். வைகுண்டத்தில் இருந்த ஆள் இருட்டை ஏற்படுத்திட்டு மாயமா மறைஞ்சு போனாரு. விடுறா வண்டியன்னு நேரா கைலாயம் போனார். கைலாயம் போய் சிவனோடு போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் ஜலந்தரன். வாப்பா என்னார் சிவன்? இந்த உலகமே என் வசம், என்னால் சகலத்தையும் சாதிக்க இயலும். இந்திரன் ஓடுறான், யமன் ஓடுறான், குபேரன் ஓடுறான், அக்னி ஓடுறான், நிருதி ஓடுறான், வாயு ஓடுறான். ஏய வைகுண்டத்திலிருந்து பெருமாளே ஆளை காணும்ட்டான். என்னோடு போர் செய்யக்கூடிய பலம் உனக்கு உண்டா அப்படின்னு சிவன் சொன்னார். அப்பா, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ பெரிய பராக்கிரமசாலி. உன்னை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாராலும் இயலாது. அதனால தானே எல்லாம் ஓடுறாங்க. எனக்கு நிருதி ஓடினது கவலை இல்லை, அக்னி ஓடினது கவலை இல்லை, குபேரனும் இந்திரனும் ஓடினது கவலை இல்லை. உன்னை சமாளிக்க இயலாமல் பெருமாளே ஒரு மாயையால் ஒரு இருளை ஏற்படுத்தி இருளுக்குள்ள மாயமா மறைஞ்சு போனாரே, நான் ஏமாத்திரம் உன்னை எப்படி நான் அழிக்க போறேன்? என்னால முடியுமான்னு தெரியலையே. நீ அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆணவத்தில் இருக்கிறவனை புகழ்ந்து பாருங்க, போதை இன்னும் தலைக்கு ஏறும். உன்னை ஒரு நொடிப்பொழுதில் என்னால் வதம் செய்ய இயலும். ஆனா இப்படி எல்லாரும் நீ பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்லிதான்ப்பா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நேரில் பார்த்தா தான் நம்பலாம். உனக்கு நான் இப்ப அந்த வாய்ப்பை தாரேன். உன்னுடைய பராக்கிரமத்தை நீ நிரூபிச்சு காட்டு, நான் உனக்கு அடிமைன்னார் இறைவன். சொல்லி அந்த தரையில ஒரு அருமையான சக்கரத்தை வரைஞ்சார் இறைவன்.
இப்போ மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த தரை இருக்கு, இந்த தரையில சக்கர ரூபத்தில் ஒரு இடத்தை தோன்றாரு சிவன். இதை தூக்கிடுவியாப்பா, நான் தோண்டினது தூக்கிடுவியான்னார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்னு கீழே குனிஞ்சு அந்த கல்லை, அந்த சக்கரம் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லை இப்ப ஜலந்தராசுரன் தூக்க முடியாம தூக்குறான். ஏன்னா சிவனால உருவாக்கப்பட்டது அல்லவா, தூக்க முடியாம தூக்கி இந்த கழுத்துக்கிட்ட வந்த உடனே கல்லு சக்கராயுதமா மாறி கழுத்தே அறுத்துட்டு, கல்லு சக்கராயுதமாகி இப்ப கழுத்தை அறுத்து போச்சு. சாதாரண விஷயமா? தேவாதி தேவர்களை சிவன் ஜலந்தரன்ட்டு காப்பாத்தினான். ஜலந்தராசுரன் தலையே அறுத்து கீழே உயிரற்ற ஜடமாக கிடந்தான். நம்ம ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்ப்பா, ஜலத்திலிருந்து தோன்றிய ஜலந்தராசுரனை அழித்தாகிவிட்டது. அதோட முடிஞ்சுதா துன்பம்? அவன் புள்ளைகள் பூரா ஆரம்பிச்சுட்டான் அவனை மாதிரியே. பழையபடி இந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் துன்பம். நேரா போய் திருமால்கிட்ட முறையிட்டாங்க, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஜலந்தராசுரன் அவ்வளவு ஆணவத்தோடு அழிந்து இறைவன் சிவன் சக்கரம் வரைந்து அந்த சக்கரத்தை அவன் தூக்கி கழுத்துக்கிட்ட வந்த உடனே அது சக்கராயுதமா மாறி அவனை அழிச்சிட்டு, பழையபடி பிள்ளைங்க தலையெழுத்தும் இதே மாதிரி பண்றானுங்களேன்னு சொன்ன உடனே இப்போ திருமால் சொன்னார், கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கள், நான் கடுமையான தவம் செய்து அந்த ஜலந்தராசுரனை அழித்த அந்த சக்கராயுதத்தை வாங்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். சரின்னு கடுமையான தவம் செய்தார். சும்மா சாதாரணமா தவம் செய்யலங்க, 1008 தாமரை மலர்களால் சிவனை பூஜித்தார். ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 1008 தாமரை மலர்கள் கொண்டு சிவ வழிபாடு செய்தார் பெருமாள். சிவன் பார்த்தார், அப்பா எதுக்கு இவ்வளவு கடுமையான தவம் இவன் பண்றான் அப்படின்னு. எப்பொழுதுமே சிவன் சோதித்து அள்ளி கொடுக்கறதுல ரொம்ப கைதேர்ந்தவன். 1007 மலர்கள் அர்ச்சனைக்கு இருந்தது, ஒரு மலரை காணாம பண்ணிட்டார். 1008 மலர்கள் போட்டு நான் அர்ச்சனை செய்வேன் என்பதுதான் வேண்டுதல். ஆனா இங்க 1007 மலர் தான் இருக்கு. ஒரு மலரை, ஒரு தாமரை மலரை சிவன் மறைக்கும்படியாக செய்தான். இப்ப என்ன செய்யறாரு பாப்போம் பெருமாள், 1008 மலர்கள் கொண்டுதான பூஜை, இப்ப 1007 தான் இருக்கு, ஒன்ன மறைச்சிட்டோம், என்ன செய்யறாருன்னு பாப்போம்னு சிவன் காத்திருந்தான். தான் கண்ணை பிடுங்கி 1008வது மலராக கண்மலரை வைத்தான் பெருமாள். கண்மலரை பெருமாள் வைத்தான். சிவன் ஆடி போனான். அப்படியே, அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். ஜலந்தராசுரனை அழிப்பதற்காக உங்களால் ஏற்படுத்தப்பட்ட சக்கராயுதம் வேணும்னார். அதான் இன்னைக்கும் பெருமாள் கையில் இருக்கிற சக்கராயுதம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் பாஞ்சசன்யமும் பல்லாண்டு என்பார். ஜலந்தராசுரனை அழிப்பதற்கு கொடுத்த சக்கராயுதத்தை மீண்டும் கொடுத்தார். இழந்த கண்ணை மீண்டும் கொடுத்தான் சிவன். அதை வைத்துதான் அவனுடைய வம்சாவழிகளை எல்லாம் பெருமாள் அழித்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஆணவம் தொடர்ந்தது, அகம்பாவம் தொடர்ந்தது, அகந்தை தொடர்ந்தது. அந்த தொடர்ந்த அகந்தை, ஆணவம், செருக்கு எல்லாத்தையும் இறைவன் சிவன் கொடுத்த சக்கராயுதத்தால் அழித்தான் என்று பார்க்கிறோம். அற்புதமான ஸ்தலம் திருவிற்குடி, திருவழுவூர். திருவழுவூர் என்று ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். தாருகாவனம். தாருகாவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் நினைத்தார்கள், இறைவன் நமக்கு அவசியம் இல்லை, யாகத்தால் எதையும் சாதிக்கலாம், இறைவனுக்குத்தான் இந்த யாகங்கிற அறிவே இல்லை, யாகத்தில் கொடுக்கக்கூடிய அவிர்வாகம் இறைவனுக்குத்தான் போகுதுங்கிற அறிவு இல்லை, யாகத்தால் வேள்வியால் எங்களால் சகலத்தையும் உருவாக்க முடியும், சாதிக்க முடியும், எதை வேண்டுமானால் ஏவ முடியும் என்கின்ற ஆணவம் தாருகாவனத்து முனிவர்களுக்கு தலைக்கு மேல ஏறி இருந்தது. இப்போ இறைவன் சிவன் பிச்சாடனர் ரூபம் எடுத்து அந்த இடத்துக்கு வந்தார். பெருமாள் என்ன செய்தார்? மோகினி ரூபம் எடுத்து தாருகாவனத்துக்கு வந்தார். இவர்கள் ஒவ்வொன்றாக இறைவன் மீது ஏவினார்கள். மானை ஏவினார்கள், மழுவை ஏவினார்கள், பாம்பை ஏவினார்கள், புலியை ஏவினார்கள்.
1000 நாகங்களை ஏவி 1000 நாகங்களையும் ஒன்றாக இணைத்து கழுத்துல சுத்தி போட்டுக்கிட்டார் இறைவன். மான் மழுவை ஏவி விட்டார்கள். மான் மழுவ தன்னகத்தை வைத்துக் கொண்டார், புலியை தன்னகத்தை வைத்துக் கொண்டார், முயலகனை தன்னகத்தை வைத்துக் கொண்டார். அதனாலதான் இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அருணகிரிநாத சுவாமிகள் அலங்காரத்திலே பாடுகிறார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டமா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கேற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்று பாடினார். எல்லாத்தையும் இவர் மேல ஏவனாங்க, பாம்பை ஏவனாங்க. இந்த பிச்சாடனர் ரூபத்தில் வந்தாரு பாருங்க, இவருடைய அழகுல முனிவர்களுடைய மனைவி எல்லாம் மயங்கி போனாங்க. இங்க முனிவர்கள் பூரா யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பிச்சாடனர் பின்னுக்கே வீட்டுல உள்ள அவளும் போயிடுச்சு. அங்க மோகினி ரூபம் கொண்டு வந்திருக்கிறார் பெருமாள். அவர் அழக பார்த்தோன்னா இங்க யாகம் எல்லாம் ஜோலி முடிஞ்சது. எல்லாரும் அவர் அழகுல மயங்கி கிடக்காங்க. அங்க பொம்மநாட்டிகள் எல்லாம் இறைவன் சிவனுடைய அழகிலே மயங்கி இரு ரூபமும் இணைந்துதான் சுவாமி ஐயப்பன், பிச்சாடனரும் மோகினியும். சைவ வைஷ்ணவ மத நல்லிணக்கம் உருவான இடமே அற்புதமான அந்த இடம்தான் வழுவூர் என்கின்ற இடம். எல்லாம் ஏவி ஏவி தோற்று போன தாருகாவனத்து முனிவர்கள் கடைசியாக தங்கள் யாகத்தினுடைய வலிமையால் மதம் கொண்ட ஒரு யானை அனுப்புனாங்க சிவன் மீது. இந்த யானை அனுப்புனாங்க பாருங்க, மதம் கொண்ட யானை சிவனை பிச்சாண்டரை எதிர்நோக்கி வருகிறது. அவர் என்ன செஞ்சாரு, யானையினுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டார் சிவன். யானையினுடைய வயிற்றுக்குள்ளே சிவன் போன உடனே இந்த உலகமே இருண்டு போனதா. வயிற்றுக்குள்ளே சென்ற சிவன் வயிற்றுக்குள்ளே யானைக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி அதனுடைய உடம்பை கிழித்து அந்த யானையினுடைய தோலை போர்வையாக போட்டுக்கொண்டு யானையை கிழித்து கொண்டு வருகின்ற பொழுது, நல்ல கவனிக்கணும், கஜமுகாசுரன் தான் யானை ரூபத்தில் வந்தான். அந்த யானையை கிழித்து கொண்டு வருகின்ற பொழுது தன்னுடைய இடது பாகத்தினுடைய இடது காலினுடைய உள்ளம் பகுதியை காட்டுவது போல காட்சி கொடுத்தார். திருவழுவூர்ல இன்றைக்கும் அது சிலாரூபத்திலே இருக்கிறது ஆலயத்திற்குள்ளே. இந்த கஜமுகாசுரன் என்பவன் யானை ரூபத்திலே ஆணவம் கொண்டு சிவனை எதிர்கொண்டு வந்து அந்த யானையை கிழித்து அதை தோலை போர்வையாக்கி போர்த்தி கொண்டு யானையை கிழிச்சிட்டு வரும்போது இடது காலை காட்டுறாரு. இடது காலினுடைய உள்ள பகுதி, இதை உள்ளங்கைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி உள்ளங்கால் காட்சியை பார்க்கக்கூடிய பாக்கியம் திருவழுவூர்ல மட்டும். சிதம்பர ரகசியம்னு சொல்லி எந்திர பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோம் சிதம்பரத்துல. அத மாதிரி எந்திர பிரதிஷ்டை இந்த கஜமுகா மூர்த்தி, கஜனை சம்ஹாரம் செய்த கஜமுக சம்ஹார மூர்த்தியினுடைய சன்னிதானத்துக்கு பின்னாடி இருக்கு எந்திர பிரதிஷ்டை. அங்கேயும் அந்த எந்திர பிரதிஷ்டை இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல். அந்த கோயில் எல்லாம் போய் நம்ம வழிபட்டு என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். கஜமுகாசுரனை வதம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஆணவத்தை அழித்தார் என்று பார்க்கிறோம். இப்ப திருக்குறுக்கை. திருக்குறுக்கையில யாரு? காமன். காமனை தகனம் செய்த இடம் திருக்குறுக்கை. இருந்த மனத்துள் இசையை இருத்தி பொருந்தி லிங்க வழியது போக்கி திருந்திய காமன் செயல் அழித்து, திருந்திய காமன் செயல் அழித்து அங்கண் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். அங்கண் இறைவன் கொற்கை அமர்ந்ததே. குறுக்கை என்றும் சொல்கிறார்கள் அந்த இடத்தை. காமனை தகனம் செய்த இடம். ஜனகாதி முனிவர்களுக்கு இறைவன் போதித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் அவர்கள் கல்லாத கலை இல்லை, அவர்கள் கல்லாத வேதம் இல்லை. சகலத்தையும் படித்த பிறகும் அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அவர்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த சந்தேகத்தை புத்தகங்களால் தெளிவுபடுத்த முடியாது, பேச்சால தெளிவுபடுத்த முடியாது.
அறிவு தீட்சண்யத்தை முழுமையாக பெறுவதற்கு மௌன ரூபமாக இறைவன் போதித்தான் என்று பார்க்கிறோம். அதுதான் பதிப்பசு பாசம் எனப்பகர் மூன்றில்னு திருமூலர் பாடினார். சின்முத்திரை காட்டுறான் இறைவன். இந்த ஆணவம் கண்மம் மாயை எப்ப விலகும்? பதிகூட போய் பசு சேரும் போதுங்கிறது தான் இந்த சின்முத்திரை. அதனால இந்த சின்முத்திரையை வச்சு நீங்க பூஜை பண்ணி பாருங்க, வீட்டில் டைவர்ஷனே இருக்காது, கிராஸ் டாக்கே உங்களுக்கு இருக்காது. ஒரு கையில் இந்த சின்முத்திரையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையை அப்படி வச்சுக்கிட்டு இந்த மார்புக்கு நேராக வச்சு நீங்க ஒரு மந்திரம் சொல்லி பாருங்களேன், உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லாட்டா மந்திரத்தை வாய் சொல்லணும், சுத்தி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். பெல் அடிச்ச உடனே சிலிண்டர்காரன் வந்திருக்கானான்னு பாரு, சஷ்டியை நோக்க சரவண பவரனா அவர் எப்படி வருவாரு? கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியங்க, கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் வாலினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியேன் உடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாயே தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே நான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருள்வதி நீ என்ன விடமாட்டையா? உன்னை நீ தப்பிச்சு போயிடுவியா? விட முடியாது, விடவே மாட்டேன். எவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்தலம்! காமனை தகனம் செய்த திருக்குறுக்கை. பார்வதி திருமணம் நடந்தே ஆகணும், சூரனை வதம் செய்வ முருகன் வந்தே ஆகணும். இவரு வருஷ கணக்கில் போதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜனகாதி முனிவர்களுக்கு. அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. தேவாதி தேவர்கள்லாம் போய் சொன்னாங்க, அவரை எப்படியாவது மலர் அம்புகளை எய்தி அவரை விழிக்க வைப்பான்னாங்க. அப்பமே சொன்னான், என்ன போய் பகடக்காயம் ஆக்காதீங்க, என்ன விட்டுருங்க, சிவன் கோபத்தில் என்னால் தப்பிக்க முடியுமான்னாங்க. உலகத்துக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா நீ போய்த்தாயம் ஆகணும்னு எல்லாரும் இப்போ காமனை அனுப்பினார்கள். காமத்துக்கு ரூபம் உண்டா? காமனுக்கு ரூபம் இல்லை. 5 மலர்கணைகளை அவன் மீது வீசினான். அவன் வைத்திருந்த மலர்கணைகள், ஒன்று தாமரை, இன்னொன்று முல்லை, இன்னொன்று மாம்பூ, இன்னொன்று நீலோற்பவம், இன்னொன்று அசோகு. இந்த 5 தான் மன்மதன் கையில் இருக்கக்கூடிய மலர்கணைகள். அதில் ஒன்னத்தாயா வீசணும். திரும்பி இப்படி பார்த்தார், எரிஞ்சிட்டான், எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். எரிஞ்சு சாம்பலா போனான். ஓடியே வந்து ரதி அழுதா, என் கணவனுடைய உயிரை கொடு என்று அழுதாள். அவர் தான் தண்டிக்கிறது, எவ்வளவு வேகமா தண்டிக்கிறாரோ அவ்வளவு வேகமா அருள் பாலிக்கிறவர். அவர் சொன்னார், ஒன்னும் கவலைப்படாத, பார்வதி திருக்கல்யாணம் நடக்கட்டும், முருகன் வந்து அவதாரம் செய்யட்டும், அப்ப காமனுக்கு உயிர் கொடுப்பேன்னார். காமனுடைய எண்ணங்களை தகர்த்தறிந்தவன் சிவன். இறைவனை அடைவதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது? காமம். இறைவனை அடைவதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது? ஆசை. அந்த காமனை தகனம் செய்த இடமாக நாம் பார்க்கிறோம். சாதாரணமான ஸ்தலம் அல்ல அது திருக்குறுக்கை. 7 ஸ்தலம் சொல்லிட்டேன், திருவிரட்டான ஸ்தலம். நிறைவாக திருக்கடவூர். திருக்கடவூர்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. அபிராமி பட்டருக்கு அம்பாள் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணினான்னு அருமையான சிறப்புகள் எல்லாம் இருக்கு. சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராச தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு மிகவும் இறங்கி அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆகுநல்லுள் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய். சுகிர்த குணசாலி பரிபாலி திரிசூலி மங்கள விசாலி மகமுனான் நீ தாயழி கொண்டதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி அபிராமி உமையன்னு பாடின ஸ்தலம். அங்க மார்க்கண்டையனை காப்பாத்துறார். மார்க்கண்டையனை காப்பாத்துறதுக்காக யமனை வதம் செய்யவே துணிந்தான் சிவன் என்று பார்க்கிறோம். மிருகண்ட முனிவருக்கும் மதுரவதி என்பவளுக்கும் தோன்றியவர் யாரு? மார்க்கண்டையன். குழந்தை இல்லாம இருந்தவங்க சிவனிடம் வரம் கேட்டார்கள். சிவன் சொன்னார், அப்பா 100 வயசு தீர்காயுசுல ஒரு குழந்தைய உனக்கு கொடுக்க தயார், ஆனா அயோக்கிய பயலா இருப்பான். இல்ல 16 ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய யோகியமான குழந்தை. 2 ஆப்ஷன்ல உனக்கு என்ன வேணும்? இதுக்கு நீங்க பல அர்த்தம் எடுக்கலாம். மார்க்கண்டேயன் வரலாற்றை மட்டும் நினைக்கணுங்கிறது இல்லை. அப்பா ஒரு சின்ன வீடு, ஒழுகாத வீடு,
மானத்தை மறைக்கிறதுக்கு உனக்கு ஒரு 4 ஆடை, வயிறார சாப்பிட்றதுக்கு உனக்கு 2 வேளை உணவு, எல்லாத்துக்கும் மேலே நல்ல பிள்ளைங்க, நல்ல கணவன், நல்ல வேலைக்காரன். அது ரொம்ப முக்கியம். வேலைக்காரன் நல்லவனா அமையணும். விஜிலாந்தையாருக்கு வேலைக்காரன் நல்லவனா அமையானாலே தலை நிறைச்சி போச்சுன்னு படிக்கிறோம் நம்ம வரலாற்றில். ஏன் நான் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டு சமயக்காரன் இன்னைக்கு வந்திருக்கான். அவன் முன் வரிசையில் வந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க, பெரிய பக்திமானவன். எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நாயன்மார்கள் ஞாபகம்தான் வரும். அப்படி ஒரு பக்தியான ஒரு பையன். எனக்கு சமைச்சு கொடுக்குறத என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் சமையல் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். சமையல் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், ஆனால் நல்லவன். வாழ்க்கையில் நிறைவாக சமைச்சு கொடுக்கணும். ருசி முக்கியம் இல்லை, மனசு முக்கியம் சார். ஐயோ அம்மா நிகழ்ச்சி முடிச்சுட்டு வராங்க, 10:30 மணிக்கு வருவாங்க, சூடாக 4 இட்லி அவிச்சு கொடுக்கும்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த சட்னி உப்பு இல்லாட்டா கூட தேவாமிர்தமாக இருக்கும். அந்த மனசு தான் வேணும். ஆக ஒரு சின்ன வீடு, அங்கே தண்ணி தட்டுப்பாடு இல்லை, சுத்து முத்தும் நல்ல செழிப்பாக இருக்கு, மும்மாறி மழை பெய்யுது, 2 வேளை கடவுள் உனக்கு ஆகாரம் கொடுத்துருக்கான், மானத்தை மறைக்க 4 ஆடையை கொடுத்துருக்கான், எல்லாத்துக்கும் மேலே நல்ல வேலையாட்களை, நல்ல பிள்ளைய, நல்ல கணவனை, நல்ல உறவுகளை, நல்ல நண்பர்களை கொடுத்து மன நிம்மதியை நிறைவாக கொடுத்துருக்கான். இந்த வீடு வேணுமா? இல்லை 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய பங்களா, 15 வேலைக்காரன் இருக்கான். அந்த 15 பேரும் முதலாளி எப்போ போட்டு தள்ளலான்னே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கோடிக்கணக்கில் துட்டு வேணும்னு நினைக்கிறோம். வீட்டை சுற்றி பெரிய கார்டன் இருக்கணும், அந்த கார்டனில் தண்ணி ஊற்றுறதுக்கு 10 வேலைக்காரன் இருக்கணும், வாக்கிங் ஸ்பாட் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் எந்த நேரம் வேண்டுமானாலும் இன்கம் டேக்ஸ்காரன் கதவை தட்டுவான். 2ல் எது வேணும்? இன்னைக்கு கலியுகத்தில் சொல்கிறான், அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், இன்கம் டேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இது வேண்டாம் அதுதான் வேணுங்கிறானே. ஆனால் அன்னைக்கு அப்பா 16 ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய யோக்கியமான உன்னதமான குழந்தை வேணுமா? 100 ஆண்டுகள் வாழக்கூடிய அயோக்கியத்தனமான குழந்தை வேண்டுமா? 16 ஆண்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, யோக்கியமான பிள்ளை தான் வேணும்னு மார்க்கண்டேயன் வந்து பிறந்தான். 15 வருஷம் வரைக்கும் 2 பேருக்கும் எந்த கவலையும் இல்லை தாய் தகப்பனுக்கு. ஆனால் 16வது ஆண்டு பிறந்து ஒவ்வொரு நாளும் நெருங்க நெருங்க தாய் உள்ளமும் தந்தை உள்ளமும் கிடந்து தவிக்கிறது. ஐயோ 16 வயசு முடிஞ்ச உடனே ஆள் போயிடுவானேன்னு தங்களையும் அறியாமல் சோகம் அவர்களை பீடித்து கொண்டது. ஒரு நாள் அவங்க அப்பாட்ட கேட்டான் மார்க்கண்டேயன், இவ்வளவு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களே, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, பா வேற வழி இல்லாமல் உன்ட்ட உண்மையை சொல்றேன், இன்னும் 2 மாசத்துல நீ போய் சேர்ந்துருவப்பா, இப்படி ஒரு வரத்துல தான் நீயே எங்களுக்கு கிடைச்ச. யோக்கியமான குழந்தை 16 வருஷம் வாழ்ற குழந்தை வேணுமா, இல்லை அயோக்கியத்தரமான குழந்தை 100 வயசுக்கு உயிரோடு இருப்பான் வேணுமான்னு கேட்டதுக்கு, அந்த நேரம் யோக்கியமான நீ தான் வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் இப்போ 16 வயசு முடிய போதே, உன்னை இழந்து நாங்கள் தவிக்க போகிறோமே, நாங்கள் எப்படி வாழ போகிறோங்கிற கவலை எங்களை பீடித்து கொண்டதுப்பா அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, எந்த சிவன் உங்களுக்கு வரம் கொடுத்தானோ அவனுக்கே ஆயுளை மாற்றக்கூடிய சக்தி உண்டு, நான் அவனை போய் வழிபாடு செய்கிறேன்னு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி மார்க்கண்டேய புராணம் பாடினான். இன்னைக்கும் தீர்காயுசு வேணும்னா மார்க்கண்டேய புராணம் பாடணும். வீட்டில் எப்பேற்பட்ட வியாதிகளை எவன் படுத்திருந்தாலும் மார்க்கண்டேய புராணம் எழுப்பிடும். ஆயுளை தீர்க்கமாக தரக்கூடிய மார்க்கண்டேய மிருத்யுஞ்சய மந்திரம். மிருத்யும் என்றால் மரணம், ஜெயம் என்றால் வெற்றி, மரணத்தையே வெல்லக்கூடிய மந்திரம் மார்க்கண்டேய மந்திரம். ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சரசா தேவம் கிம்னோ மிருத்யு ஹரிஷ்யதி. காலகண்டம் காலாமூர்த்திம் காலாக்னிம் காலநாசனம் நமாமி சரசா தேவம் கிம்னோ மிருத்யு ஹரிஷ்யதி. எவ்வளவு அருமையா அதுல 10-15 பதிகங்கள் வரிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு வரியினுடைய முடிவிலும், ஒன்னை தவிர எனக்கு உயிரை வேற யாருப்பா திருப்பி தர முடியும், ஒன்னை தவிர எனக்கு ஆயுளை யாருப்பா திருப்பி தர முடியும், ஒன்னை தவிர நீண்ட ஆயுளை எனக்கு யாருப்பா திருப்பி தர முடியும்னே அது முடியும். வாமதேவம் மகாதேவம் லோகநாதம் ஜகத்குரும் நமாமீஸ்வரசாதேவம் கிம்னோ மிருத்யு ஹரிஷ்யதி. திரேஷம் சதுர்புஜம் சாந்தம் ஜடாமுகுடம் தரிணம் நமாமீஸ்வரசாதேவம் கிம்னோ மிருத்யு ஹரிஷ்யதி. நீலகண்டம் விருபாஷம் நிர்மலம் நிருபத்ரவம் நமாமீஸ்வரசாதேவம் கிம்னோ மிருத்யு ஹரிஷ்யதி. சான்ஸ்கிரிட்ல இருக்கு, படிக்க வேண்டாம்னு நினைக்காதீங்க.
சான்ஸ்கிரிட்ல இருக்கிறதையும் படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எந்த மொழியையும் கற்றுக்கிடுறதுனால ஒன்றும் நமக்கு உடனே மரண தண்டனை கொடுத்துட மாட்டாங்க யாரும். எந்த ஒரு மொழிக்கும் அதற்குரிய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எதையும் வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கற்றது கைமண் அழவு, கல்லாதது உலகழவு என்று சொன்னார். ஏன் அது ஒரு தாய், ஒரு தமிழ் எப்படி நமக்கு உயிரான ஒரு மொழியோ அதை தெய்வீக மொழி என்று ஏன் சொல்கிறார்கள்? அதை விமர்சனம் செய்பவர்களை எல்லாம் நான் கோடிட்டு காட்டி என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் தயாராக இல்லை. சமஸ்கிருதம் என்பது நம்ம வாய்க்குள்ள நுழையாம சங்கடப்படுது. ஆனா முயற்சி செய்தால் எல்லாம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதிரி மொழி, தமிழை போல ஒரு அழுத்தமான மொழி, தமிழை கற்றுக்கொள்வதற்கு மிகச் சிரமம் எடுக்க வேண்டிய மொழி லோகத்தில் இல்லை. அதையே என்ன சொல்லி வைத்தார்கள் நம்முடைய பெரியோர்கள்? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வந்துடும் உனக்கு, கவலைப்படாதன்னாங்க. அந்த முயற்சி மற்றவனுக்கு இருக்கு. ஏன் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்தாலும் தமிழை உடனே படிக்கான், நம்ம எங்க போனாலும் ததிங்கணத்தம் போடுறோமே. சர்வைவல்னு வரும்போது கூட நமக்கு அந்த மொழி ஸ்பான்டினிட்டி நம்மகிட்ட இல்லை. ஒரு மொழியை படிக்கிறனால தப்பு இல்லை. ஏன் சமஸ்கிருதத்தை தெய்வீக மொழி என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மந்திரத்தை உச்சரிக்கின்ற பொழுதே, இப்போ பிராணாயாமா செய்யறதுக்கு காலையில போறீங்க, அதுக்கு ஒரு குரு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். இத்தனை கால அளவு மூச்சை உள்ள இழுக்கணும், இத்தனை மாத்திரை அந்த மூச்சை உள்ள நிறுத்தி வைக்கணும், பழையபடி இடது நாசி வழியா மெதுவா வெளியே விடணும், பழையபடி இடது நாசியிலிருந்து உள்வாங்கணும், மூச்சை நிறுத்தி வைக்கணும், வலது நாசி வழியா வெளியே விடணும். இதுக்கு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? கவுண்டிங் இருக்கா இல்லையா? இத குரு நமக்கு சொல்லி கொடுத்தாதான் நம்ம செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு போய் செய்ய முடியாது, ஹார்ட்டை பாதிச்சிடும். ஆனா பிராணாயாமமே தெரியல, உனக்கு அது தெரியவே இல்லை. ஆனா சமஸ்கிருதத்தை நான் படிக்க முயற்சி செய்கிறேன். அங்கம் ஹரேக புலக பூஷணம் ஆச்ரயந்தி பிருங்காங்கனேவ முகலாபரணம் தமாலம் அங்கிக்கிருதாகில விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாய முக்தார் முகோர் விதத தீவதனே முராரே பிரேமத்ரபா பிரணீகிதா கதா கதானே மாலாத்ரிச்சோர் மதுகுரீவ மகோத்பலேயா சாமேச்சிரம் திசது சாகர சம்பவாய. எது? கனகதாரா, ஆதிசங்கரர் பாடின கனகதாரா. இங்க தமிழ்லையும் மொழிபெயர்ப்பு இருக்கு. தமிழ்ல நான் படிக்க வேண்டாம்னு சொல்லல, தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது நல்ல விஷயம்தான். அர்த்தமே தெரியாத சமஸ்கிருதத்தை ஏன் சொல்றேன்னு தயவு செய்து கேட்காதீங்க. அர்த்தமே எனக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மூச்சு பயிற்சியினுடைய கவுண்டிங் பிராணாயாமா சொல்லி கொடுத்தா தான் தெரியும். ஆனா மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டாலே பிராணாயாமா ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு பெரியோர்களே. எவ்வளவு தூரம் மூச்சை உள்ள வைக்கணும், எவ்வளவு வெளியே விடணும், எவ்வளவு நிறுத்தணுங்கிற கணக்கு ஒன்னொன்னுலையும் இருக்கு. மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணே அக்ரத சிவ ரூபாய தீபராஜாய தே நமக சொல்லி பாருங்க. அதத்தான் ரொம்ப அழகா சொன்னாரு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே. மூலதோ பிரம்மம் மத்தியோதோ விஷ்ணு ரூபம் அக்ரத சிவரூபாய தீபராஜாய தே நமக சொல்லுகின்ற பொழுது அந்த சப்தம் உன் உடல்ல உள்ள அத்தனை சக்கரங்களையும் நாடி நரம்புகளையும் சரி செய்து, சும்மா சாதாரணம் இல்லை. அந்த மார்க்கண்டேய மிருத்யுஞ்சய மந்திரத்தை பாடுறார். காலன் வரப்போகிறான், பாசக்கயிறை வீசிக்கொண்டு காலன் வருகிறான், அது வரைக்கும் சிவன் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறான், மார்க்கண்டையன் இங்க இருக்கிறான். சிவன் இங்கே, மார்க்கண்டையன் இங்கே. எருமை வாகனத்தின் மீது வரக்கூடிய அந்த யமன் அப்ப பாச கயிறை வீசுறதுக்கு முயற்சி செய்கிறான், வீசவும் செய்கிறான். ஏன்? சிவனை விட்டு விலகி இருக்கிறான் மார்க்கண்டையன். மார்க்கண்டையன் மீது வீசுகிறான். அந்த கயிறு போய் விழக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள மார்க்கண்டையன் ஓடி போய் சிவனை கட்டிக்கிடுறான். இப்ப விழுந்த கயிறு சிவன் மீதும் விழுந்து இழுக்கிறான். எதிர்பாராத விதமாகத்தான் இழுக்கிறான். யமன் சிவனை இழுக்க வேண்டும் என்று இழுக்கவில்லை, அவன் போட்ட பாசக்கயிறு மார்க்கண்டையன் மேலதான். அந்த கயிறு கழுத்துல விழுறதுக்குள்ள இவன் ஓடி போய் இறுக அணைத்தான். விழுந்த கயிறு சிவன் மேலையும் விழுந்தது. இழுத்தவன் இழுத்துட்டா, வெடித்து சிதறி வழியே கிளம்பி வந்தான் எம்பெருமான் சிவன். வந்து என்ன செய்தான் தெரியுமா? தன் காலால் அவனை எட்டி உதைத்தான். காலனை தன்னுடைய காலால் எட்டி உதைத்தான். அவ்வளவு தூரத்துல போய் விழுந்தான். விழுந்தவன் எழுந்து நின்றான். சிவன் சொன்னார், இவன் என்றும் சிரஞ்சீவி என்று சொன்னார். என் நாமத்தை சொல்பவன், என்னை நம்புபவன்,
என்னால் அவனை பாதுகாக்க இயலும், ஆயுளை நீட்டி கொடுக்க முடியும் என்று முழுமையாக நம்புபவனுக்கு நான் ஆயுளை கூட்டி கொடுப்பேன் என்பது திருக்கடவூரிலே சிவன் கொடுத்த வாக்கு. கால சம்ஹார மூர்த்தியை போய் வழிபட்டா துன்பமெல்லாம் நீங்கி போகும். எட்டி உதைத்தார். அப்படியே எழுந்து நின்று யமன் கைகூப்பி சிவனை வணங்கி, என் வரத்தை, நான் கேட்ட வரத்தை, என் வேண்டுதலை, என் தவத்தை இவ்வளவு சீக்கிரம் நீ நிறைவேற்றுவாய் என்று நான் நினைக்கவில்லையே அண்ணா. அப்ப என்ன வேண்டுனாம? யமன் பல ஆண்டுகளாக தவம் செய்கிறானா. ஏன்னா இந்த மனசுக்குள்ளதான் எண்ணம் எழுகின்றது. மூளை இப்படி செய்ய அப்படி செய்யணும், அறிவு நம்முடைய மூளையை இயக்கினாலும் கூட நான் நினைக்கிறேன், நான் இப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர இடமே இங்கதான், இந்த இருதயம் தான், இந்த மனசு தான். நாம் யமன் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் அவனுடைய கர்ம பலன்களுக்கு ஏற்றார் போல அழைக்க வேண்டிய வேளையில் அவரவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது என் கடமை. ஆனா என் மனசு வெறுமையாக இருந்து, ஐயோ இவன் நமக்கு ரொம்ப வேண்டியவனே, ஐயோ அவன் நமக்கு வேண்டாதவனே, இவனை உடனே தூக்கணுமே, அவனை கொஞ்ச நாள் விட்டு வைக்கணுமேன்னு என் மனசுக்குள்ள பாரபட்சம் வந்துடக்கூடாதுப்பா. அதனால எப்பொழுதுமே நீ என் மனசுல இருக்கணும். உன் பாதங்கள் என் இதயத்தை வருட வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் என் கடமையை நான் செய்ய வேண்டும் என்று உன்னை நோக்கி நான் தவம் இருந்தேன். ஆனா அந்த கடமையை செய்யும்படியாக இன்றைக்கு மார்க்கண்டையன் ரூபத்திலே அந்த சிவலிங்கம் வெடித்து வெளியே வந்து உன் இடது காலை என் மார்பிலே பதித்து என்னை கீழே தள்ளினாய் பாரு. உன் பாதங்கள் என் மார்பிலே பட்டது, இனி எனக்கு பாரபட்சம் இல்லை, என் தொழிலை ஒழுங்காக செய்வேன் என்று சொன்னான். சொல்லிட்டு சொன்னா, வீட்டில் எந்த ஒரு காரியத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்றது யாரு? பெண்கள் தான் இல்லையா? குழந்தை 24 hours அப்பாவை விட அம்மா கிட்ட தான் நிறைய நேரம் இருக்கு. அதே நேரம் அன்பு செலுத்துற அந்த தாய் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பா. என்ன நோட்டு கிழிஞ்சிருக்கு, பள்ளிக்கூடத்து போய் 3 நாள் தான் ஆகுது, இங்க பாருங்க உங்க பிள்ளை பிரவுன் நெட்டை போட்டு கொடுத்தீங்களே போன வாரம் உட்காந்து நோட்டை கிழிச்சிட்டு வந்திருக்கான். இது என்ன பெரிய விஷயமா? ஸ்கைலாப்பா திருப்பி புறப்பட்டு வந்து தொப்புன்னு நம்ம வீட்டு வாசல்ல விழுது. ஒரு பிரவுன் நெட்டை கிழிஞ்சா கிழிஞ்சிட்டு போதுமே, இதுக்கு எதுக்கு கூப்பாடு போடுறேம்மா? தகப்பன் தான் வழி நடத்தணும், தகப்பன் தான் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அன்பு செலுத்துற தாய் தகப்பனை விட கண்டிப்பானவள். சோறு சிந்திர ஒண்ணு டம்முன்னு மண்டையில ஒரு கொட்டு விழும். தகப்பனார் சொல்வார், கொஞ்சம் கையாலையும் வாங்கியாலையும் அந்த குழந்தைய சாப்பிடாம இரு. ஆவுன்னு அவனை நங்கு நங்குன்னு மண்டையிலே கொட்டுறிய, மூளை கலங்கிற போது. எனக்கு ஏற்கனவே கலங்கி பல வருஷம் ஆகுது, அந்த பாவம் என் பிள்ளை வாழ்க்கைக்கு வந்துட வேண்டாம் அப்படிம்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அம்மா தான். ஏன் வலது காலை கொண்டு எட்டி உதைக்க இயலாதா? சிவன் நினைத்தால் வலது காலை எட்டி உதைக்க முடியாதா? இடது கால் கொண்டு எதற்காக உதைத்தான்? இடதுக்குரிய அம்சம் அம்பாளுடைய அம்சம், அன்பு கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அம்பாளுடைய துணை இருக்கணும். இன்னொன்னு, எப்பொழுதுமே மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்கு முதல்ல புறப்பட்டு வந்தது இடது கால் தான், அம்பாளுடைய அம்சம் தான். இந்த இடது எப்பவுமே என்ன செய்யும்? முதல்ல ஓடி ஓடி வந்துடும். அம்பாள் தாங்க மாட்டா, பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டா. அந்த மார்பிலே உன்னுடைய பாதம் பதிய வேண்டும் என்று நான் கேட்டேன். அம்மையும் அப்பனுமாக விளங்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரன் நீ, உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் உன் உடம்பிலே பாதி அம்பாள், அவள் பாதம் என் மார்பிலே பதியக்கூடிய பாக்கியம். இனி கடமை உணர்ச்சியிலிருந்து நான் தவற மாட்டேன்னா. ஆக திருக்கண்டியூர் பிரம்மனுடைய தலையை கொய்த இடம், அந்தகாசுரனை அழித்த இடம் திருக்கோவலூர், திரிபுரத்து அவுணர்களை அழித்த இடம் திருவதிகை, மாமனையே தலையை அரித்து ஆட்டுத்தலை கொடுத்த இடம் திருப்பரியலூர், மிக அற்புதமாக ஜலந்தரனை அழித்த இடம் திருவிற்குடி, கஜமுகாசுரனை அழித்த இடம் வழுவூர் மாவழுவூர், காமனை தகனம் செய்த இடம் திருக்குறுக்கை, யமனையே காலால் எட்டி உதைத்து அவனை மீண்டும் ஆட்கொண்ட ஸ்தலம் திருக்கடவூர். 8 வந்துட்டா? ஆக அட்ட வீரட்டான ஸ்தலத்தினுடைய மகிமை அது ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்வது, ஆணவத்திலிருந்து விலகு, அகங்காரத்திலிருந்து விலகு,
தான் என்கின்ற மமதையிலிருந்து விலகு, யான் என்கின்ற செருக்கிலிருந்து விலகு. அன்புமயமாக என்னை நீ வழிபாடு செய்தால், அன்புமயமாக என்னை உள்ளத்தில் இருத்தி என் நாமத்தை நான் தழும்பேற இடையராது சிவாய நமக என்று நீ உச்சரிப்பாயேயானால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், சகல சௌபாகியம், மங்களம், மகிழ்ச்சி அத்தனையும் ஆணவம் அழிந்த பிறகு உனக்கு முழுமையாக நான் தருவேன் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஸ்தலமாக திருவீரட்டான ஸ்தலம் விளங்குகிறது என்கின்ற காரணத்தினால் 8 தலங்களில் 8 பேருடைய ஆணவத்தை அழித்ததோடு மட்டுமல்ல, அவர்களை ஆட்கொண்டான் இறைவன், அவர்களை அரவணைத்தான் என்று பார்க்கிறோமே பெரியோர்களே. இதுவரைக்கும் நம்மிடமிருந்த ஆணவம் எல்லாம் இதுவரைக்கும் இருந்தது இருந்துவிட்டு போகட்டும். இந்த சொற்பொழிவை கேட்ட பிறகாது கேட்பவர்களுடைய ஆணவமும் அடங்க வேண்டும், பேசுபவனுக்கு ஆணவம் இருந்தாலும் அது அடங்க வேண்டும். ஆக ஆணவத்தை அகற்றி தன்முனைப்பையும் செருக்கையும் அகற்றி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் வசம் நம் உள்ளங்களை சமர்ப்பித்தால் வெற்றியான வாழ்க்கை நிச்சயமாக நம்மை தேடி வரும். வெற்றி வாழ்க்கை என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய பணம் அல்ல. வெற்றி வாழ்க்கை என்பது நாம் வைத்திருக்கக்கூடிய மாளிகைகள் அல்ல. வெற்றி வாழ்க்கை என்பது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புகழ் அல்ல. வெற்றி வாய்ப்பு என்பது அழியாத செல்வங்கள் அல்ல. என்றைக்குமே அழியாத பேரின்பமாக விளங்கக்கூடிய இறைவனுடைய திருவடிதான் வெற்றிக்குரிய வழி என்கின்ற காரணத்தினால் திருவீரட்டான ஸ்தலத்தை தரிசனம் செய்யுங்கள், ஆணவத்தை அகற்றுங்கள். தாய்மானவர் சுவாமிகள் பாடியதைப் போல நான் எனும் ஓரகந்தை எவர்க்கும் வந்து நலிந்தவுடன் சகமாயை நானாவாகி தான் வந்து தொடரமித்தால் வளரும் துன்ப சாகரத்தின் பெருமை எவர் சாற்ற வல்லார் என்பதை உள்ளத்தில் இருத்தி திருவீரட்டான ஸ்தல இறைவனை மனதிலே தியானித்து ஆணவத்தை அழித்து அன்புமயமாக நாமும் மாறி மற்றவர்களையும் அன்புமயமாக வாழ வைப்போம் என்று பிரதிக்கினை செய்வோம் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை நல்கிய அத்துணை அன்பர்களுக்கும், குறிப்பாக இந்த ஆலயத்தை சார்ந்த இணை ஆணையர், மண்டல தணிக்கை அலுவலர் தக்கார், நிர்வாக அதிகாரி அவர்கள், ஆய்வாளர் அவர்கள், இந்த நிகழ்வுக்கு உபயம் செய்த நெல்லை துணிவணிகர் இலக்கிய வட்டம், திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கத்தை சார்ந்த அன்பர்கள், கரூர் வைசியா வங்கியினுடைய அன்பர்கள், சௌபாகியா ஜுவல்லர்ஸினுடைய அன்பர்கள், கணேஷ் ஸ்டோர்ஸினுடைய அன்பர்கள், ஐயா வெங்கட்ராமன் அவர்கள், அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்பிக்கையோடு இந்த ஆனி திருவிழா தொடங்குகின்ற பொழுதெல்லாம் தொடக்க விழாவிற்கு என்னை நம்பிக்கையாக அழைப்பது என்பது சாதாரணமான காரியமே அல்ல. அந்த நெல்லையப்பர் காந்திமதியினுடைய அம்மையினுடைய அனுகிரகம், உங்களுடைய ஆதரவு, உபயதாரர்கள் தொடர்ந்து என்னை அழைக்கிறார்கள். ஆக சோனா வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் தினமலர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த நிகழ்வை மிக துல்லியமாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மயூரா தொலைக்காட்சி அன்பர்கள், மிக அருமையான ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகேஎஸ் ஆடியோஸை சார்ந்த நண்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இத்துணை நேரம் இந்த நிகழ்வை செவிமெடுத்து கேட்ட பக்த கோடிகள் அத்துணை பேருடைய பாத கமலங்களையும் தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வை ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நட்டமம் வல்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. இதுவரை நாவுக்கரசி, செஞ்சொல் வாணி, வாரியார் சுவாமிகளுடைய விருது பெற்ற இன்னிசை அரசி திருமதி வாசுகி மனோகர் அவருடைய பக்தி சொற்பொழிவு கேட்டோம். நம்முடைய துணிவணிகர் இலக்கிய வட்டத்தின் சார்பில் ஐயா சோனா வெங்கடாச்சலம் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள்.